நாங்கள் என் இன அடையாளத்தை நாங்கள் தமிழர்கள் என்று சொல்வது என் பிறப்பு உரிமை. இதை தடுக்க எவனுக்கு தகுதி நேர்மை இருக்குது? இது இருக்கு. ஏன்னா நாங்கள் அதிகாரமற்ற பிள்ளைகளாக இருக்கிறதுனால நீ ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்க. 26 தேர்தலுக்கு பிறகு தெரியும் இந்த ஆட்டம்லாம் என்னன்னு தெரியும்ல. பார்க்க தானே போகிறோம் நாங்கள். ஒரு பகுதியில் வாழ்ந்து ஒரு அரசியல் கட்சி பின்புலத்தில் தமிழ்நாட்டுக்கு அறிமுகமான ஒரு மனிதனுடைய கதை. அதில் சில கதாபாத்திரங்கள் சில கதையை காட்சியாக சொல்ல முடியாது. ஏதோ ஒரு கேரக்டர் மூலமாக அந்த கதையை நகர்த்திக்கிட்டே போகணும். அது சில டைரக்ஷன் உத்தியில் அது ஒரு விதமான உத்தி. அதை தான் அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் தான் என்னுடைய கதாபாத்திரம். பெரும்பாலும் காவல்துறை அப்படின்னா ஐபிஎஸ் அல்லது டிஜிபி, அந்த பெரிய ஐபிஎஸ் லெவலில் இருக்கிறவங்க, அல்லது டிஎஸ்பி, எஸ்பி, அதை மாதிரி பார்ப்பாங்க. பட் கிரவுண்ட் ரியாலிட்டியில் அந்த கான்ஸ்டபிள் கேரக்டர்ஸ் நிறையா ப்ளே பண்ணோம். அதிகாரிகளுக்கும் விசுவாசமாக இருக்கணும், லோக்கல் இருக்கவங்களோடையும் ஒத்து போகணும், உளவும் பார்க்கணும், உளவும் சொல்லக்கூடாது, ரகசியமாக இருக்கணும், ரகசியத்தையும் சொல்லணும். இப்படி எல்லாத்தையுமே கட்டிக்காகிற ஒரு என்ன செய்கிறதுனே தெரியாமல் புலம்பிக்கிட்டு மன உளைச்சலோடையும் நோயாளியாகவும் வாழுகிற பலர் ஒரிஜினல் போலீஸுக்கு ஒரு கதாபாத்திரம் தான் என்னோடய சினிமா போலீஸு. அது இந்த பக்கம் பேலன்ஸ் பண்ணணும், அந்த பக்கம் பேலன்ஸ் பண்ணணும். இந்த படத்தில் என்ன கௌதமன் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருடமாக தங்கற்பச்சி என்ற ஒரு பொண்டல்லேருந்து அப்பப்போ எப்போயாவது பார்த்துக்கிறோம், பேசுவோம். திடீர்னு பார்த்தா ஒரு அங்கே போராட்டம், இங்கே போராட்டம், இங்கே போராட்டம், என்னடா எங்கே போனாலும் போராடிட்டே. இப்போ ஒரு நாள் பார்க்கும்போது நீ 2010 ஏதோ பாப்பா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணும்போது அந்த ஹோட்டலில் ஃபங்க்ஷனில் பார்த்தோம். அப்போ நான் ஒரு நண்பனாக கேட்டேன், உனக்கு சினிமாவோட அரசியல் உனக்கு ஈடுபாடு இருக்காப்பா, உன்னால் என்ன ஐடியாவில் நீ அரசியலுக்கு போகிற? அப்போ சீமான் வரப்போகிறாரு, அது வேறு விஷயம், அதோட கம்பேர் பண்ண வேணாம். நான் கௌதமன்ட்ட கேட்டேன், இது சரியா? நம்ம சினிமாக்காரன்னா இதுக்குள்ள எல்லா உணர்வோடையும் பேசுகிறதும் ஒரு திரைப்படத்தோட சம்மந்தப்படுறதும் அதன் மூலமாக மக்கள்கிட்ட அறிமுகமாகிறதுங்கிறது வேற. ஆனால் அரசியல் கட்சியாக போகும்போது, அரசியல் கட்சி தலைவராக போகும்போது, அதுவும் வேற ஒரு அமைப்பில் தலைவருக்கு கீழே வேலை செய்கிறது வேற. நீயே தலைவனாகி உன்னை இயக்கி உனக்கு பின்னாடி ஒரு இளைஞர் கூட்டம் வருது அல்லது பல பொதுமக்கள் வர்றாங்கன்னு இயக்கிறது ஒன்று. இது எப்படி உன்னால் கட்டமைக்க முடியுது அப்படின்னா, இல்லை ஒரு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு. இன்னமும் ஏதாவது ஒரு சீன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவர் பொல்யூட் ஆகலை அப்படிங்கிறத நான் நம்புறதை எப்படி நம்புறேன்னா, ஏதாவது ஒரு சீன் நல்லா சொன்னாருன்னு அவர் கையெல்லாம் அப்படி புல்லரிக்கும். அந்த எமோஷன்லேருந்து இன்னமும் அவர் முடுபடலை. பெரும்பாலும் ஒரு அரசியல் அதிகாரம் சார்ந்து உள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய அந்த உணர்வு தன்மையெல்லாம் குறைஞ்சி ரொம்ப பேலன்ஸ் ஆகி எது நடந்தாலும் வேடிக்கை பார்க்குற மனநிலைக்கு இதை எப்படி கையாளுறதுன்ற ஒரு சூழ்ச்சி அல்லது அதுதான் சரி அப்படிங்கிற ஒரு கட்டம் தான் அரசியல் அப்படின்னு தான் நான் புரிஞ்சு வச்சுருக்கேன். அதுக்குள்ளே அவர் எப்படி பொருந்துறாருங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கும்போது இந்த படத்தில் திரும்பவும் பொங்கி 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 அப்பா பொங்காத, இதை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு பேசி பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் இப்போ ப்ரொடியூசர் பேசும்போது தான் தெரியும், சார் ரொம்ப மெச்சூர்டாக பேசுனீங்க சார், ரொம்ப நல்ல அருமையான ஸ்பீச், ரொம்ப மோட்டிவேட்டடாக இருந்தது. ஒரு 1000 பேர் ஃபண்ட் பண்ணுறீங்கிறது சினிமாவுக்கு எதிர்காலத்தில் தயாரிப்பாளர் சிவசித்தி பாண்டியன் சார், வி சேகர் சார்லாம் இந்த சினிமாவில் பழம்பெரும் தயாரிப்பாளர்கள் பணம் காசு எப்படி பெரட்டுறதுன்றது அவ்வளோ சாதாரணம் இல்லை. ஒரு ஷூட்டிங் முடித்து அந்த படமோட ஆடியோ ரிலீஸ், ட்ரெய்லர் ரிலீஸ் தேட்டருக்கு போகிறதுங்கிறது இன்றைய சூழ்நிலை மிகப்பெரிய சவால். அது பொருளாதார ரீதியாக பல்வேறு சிக்கல்கள் இருக்குது. ஊடகங்களில் தேட்டர் ரிலீஸ் ஆகி இப்போ வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே படங்களில் இந்த படம் அது இல்லை அப்படி இப்படின்னு போகும்போது அதையும் தாண்டி சில படங்களை மக்கள் எதை விரும்பி பார்த்து காப்பாற்றுறாங்க. இந்த படம் அந்த மாதிரி ஒரு எமோஷனலான ஒரு அப்ரோச் உள்ள ஒரு படம். அதில் ஒரு நல்ல கதாபாத்திரம் கொடுத்ததுக்காக கௌதமனுக்கு என்னோட நன்றி. கௌதமனுடைய புதல்வர் எங்கே இருக்கார்? ஐயா, நான் மாயாண்டி குடும்பத்தோடு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் நடித்தேங்க. அதில் எங்கள் அக்கா மையன் ஒருத்தன் படிக்க போவான். அவனை ஒரு சின்ன சண்டை சீன் வரும்போது எனக்கு ஒரு டைலாக் எடுத்தார், டேய் ஜாக்கிரதையாருடா, ஊருக்குள்ளே எல்லோரும் இழுத்து விட்டு போயிடுவாங்க, ஒழுங்காக போய் படி அப்படின்னு. அதைத்தான் நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன். சமீபத்தில் உன்னை பற்றி ஒரு செய்தி வந்தது, எதையா இழுத்து விட்டு போயிடுவாங்க, உன்னுடைய இலக்கு எதுவோ அதில் நீ ஜாக்கிரதையாக இருந்து அச்சீவ் பண்ணணுன்றது படத்தில் நல்லா நடிச்சிருக்க. தனுஷ் படத்தில் இட்லி கடையிலையும் நல்ல கேரக்டர் பண்ணால் ரொம்ப நடித்தோம். ஸோ நல்ல நடிகனாகி நீ வரணும். மற்ற ஏரியாலாம் இப்போ வேண்டாம், உனக்கு சொல்ல வேண்டியது என்னோட கடமை. வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். எளிய மனிதர்களின் வாழ்வையும் வழியையும் ஒளி கொண்டு படமாக்கும் படைப்பாளி, சாமானிய மக்களுக்காக கலைபடைக்கும் உழைப்பாளி எங்கள் இயக்குனர் திரு வசந்தபாலன் அவர்களை உரை நிகழ்த்த அன்போடு அழைக்கிறேன். இந்த படம் நான் எடிட்டில் பார்த்துட்டேன். ஆக்சுவலாக மிக பிரம்மாண்டமாக வந்திருக்கிறது. இந்த அரசியல் எல்லாத்தையும் தாண்டி உலகத்தில் ஒரே ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னா வளர்ச்சிங்கிற பேரில் இந்த உலகத்தில் ஏற்படுகிற தொழிற்சாலைகள் எப்படி
இன்னொரு மக்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமத்திற்கு எவ்வளோ பெரிய சேதத்தை உருவாக்குகிறது அப்படிங்கிறது தான் இந்த எல்லா இடங்களையும் நம்ம பார்க்க காண கிடைக்காத ஒன்று. ஸ்டெர்லைட் ஆலை இருக்குது, நிலக்கரி சுரங்க ஆலை இருக்கிறது. அப்படின்னு நம்ம அந்த ஆலை இல்லாத ஒரு சென்னை போன்ற ஒரு நகரத்தில் இருக்கிற போது, இந்த ஆலை இருக்கிற ஒரு நகரத்தின் அருகே இருக்கிற கிராமங்கள், அந்த விவசாய நிலம் எப்படி பாதிக்கப்படுகிறது என்பதை மிகவும் அழுத்தம் திருத்தமாக, பிரம்மாண்டமாகவும் உணர்வுபூர்வமாகவும் இந்த படம் பேசுகிறது. இதை தாண்டி எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது வந்து தமிழ் கௌதமன். தமிழை நான் மேடைக்கு அழைக்கணும்னு ஆசைப்பட்றேன். தமிழ் வந்து சாரோட பையன் பிரமாதமாக பண்ணியிருக்கேன் அந்த படத்தில். ஒரு பெரிய நான் படம் பார்த்துட்டு சொன்னேன், உங்கள் பையன் போர்ஷனை ரொம்ப ரசித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து இந்தியன் படத்தில் வந்து ஒரு ரோலுக்கு வந்து ஒரு பையன் வேணும் அப்படின்னு கேட்டப்போ வந்து சங்கர் சார்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி வந்து கௌதமன் சாரோட பையன் இருக்கான், பிரமாதமாக பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் காமிச்சேன். அப்போ அவர் சொன்னார், ஹீரோவை அறிமுகப்படுத்துறதுக்காக நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார். நான் சங்கர் சார் படம்னா விடுறேன் சார் அப்படின்னு சொல்லி அனுப்புனார். ரொம்ப பிரமாதமாக நடித்து கொடுத்தான். சார் வந்து பயங்கரமாக பாராட்டினார். ஸோ இப்போ இந்த படத்தில் வந்து மிக பிரமாதமாக அவன் வர்ற போர்ஷனை அவ்வளோ மண்ணும் மனத்தோட ரொம்ப பிரமாதமாக அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ இட்லி கடை படத்துலையும் பண்ணுறான். விரைவில் ஒரு பெரிய தமிழ் மண்ணின் கதாநாயகனாக வருவதற்கான எல்லா கூறுகளோடு அந்த டெடிகேஷன் எல்லாமே இருக்குது. ஸோ தமிழை நான் மனமாற வாழ்த்துக்கிறேன். இந்த படம் வெற்றியடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. இந்த திரைப்படத்திற்காக தொடர்ந்து ஒரு 25 நாள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த படத்தை ஒரு சிறந்த படமாக உருவாக்க வேண்டும் என்ற பெரிய பெரிய உணர்ச்சியோடு எங்கள் இயக்குனர் எப்போதும் வியந்து போற்றுகிற படையாண்ட மாவீரா திரைப்படத்தின் சண்டை காட்சிகளின் இயக்குனர், சித்திரை செவ்வானம் திரைப்படத்தின் இயக்குனர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு ஸ்டன் சில்வா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஸோ இங்கே இந்த படத்தில் வந்து எப்போவுமே அண்ணன் சொல்கிறது, நீங்கள் பாருங்கள், எனக்கு ஒரு பெரிய அறிமுகத்தை கொடுத்து பேச சொல்லிட்டாங்க. இந்த படத்துக்கு இணைஞ்சதுக்கு வந்து மிகப்பெரிய காரணம் என்னென்னாச்சுன்னா, அவர் எனக்கு ஒரு நண்பர். அது இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னாச்சுன்னா, நான் மதுரையில் நாடோடிகள் 2ன்னு ஒரு படம் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு மிகப்பெரிய போராட்டம் தூத்துக்குடியில். அந்த போராட்டத்தில் என்னுடைய குடும்பத்திலிருந்து ஒருத்தர் இறந்துட்டாங்க. இப்போது நான் அங்கே போயிட்டேன். போனதுக்கப்புறம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட யாருக்கிட்டையுமே பேச முடியலை. யாராவது ஒரு தோள் கிடைக்காதா நம்ம பேசுகிறதுக்கு? ஏன்னா நம்ம அங்கே போய் நிற்கிறப்போ யாரையுமே பார்க்க முடியலை, பக்கத்தில் நெருங்க முடியாத ஒரு நிகழ்வு. பேசுகிறதுக்கு ஆள் இல்லை, தோள் கொடுத்து அழுகிறதுக்கு ஒரு தோள் கூட இல்லைங்க. அந்த நேரத்தில் முதல்ல வீறி பீறிட்டு வந்த ஒரே ஒரு ஆள் அப்படி யாருன்னா நம்ம கௌதமன் சார் தான். ஸோ யாருமே இல்லாத நேரத்தில் திடீர்னு இப்படி ஒருத்தர் வந்து நிற்கிறார் அப்படிங்கச்சில் எங்களுக்கெல்லாம் உண்மையிலே ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. என்னென்னா கௌதம் சார்கிட்ட நானும் அவரும் பழகி ஒரு 20 வருஷம் கேப் இருக்கும். திடீர்னு வந்து நின்னார். மிகப்பெரிய ஒரு போராளி தான், எப்போவுமே உணர்ச்சி பூர்வமாக இருக்கிறது தான். சண்டை காட்சி கூட அவரே வடிவமைக்கிறதுக்கு முழு முயற்சி இறங்கி பண்ணிக்கிட்டு இருப்பார். ஏன்னா அவருடைய அந்த போராளித்தனம் எல்லா விஷயத்துலையும் இருக்கும். அதாவது தமிழ்நாட்டில் எந்த மூலையில் எந்த விதமான போராட்டங்கள் இருந்தாலும், மக்களுக்கு எதிராக எந்த விஷயம் நடந்தாலும் உடனே நிற்கிற ஒரே போராளி அவராக தான் இருப்பார். டக்குன்னு உடனே வந்து நிற்கிறதுல எனக்கு அந்த விதத்தில் மிகப்பெரிய பெருமை. இந்த படத்தில் நான் ஸ்டண்ட் இயக்குனராக ஒர்க் பண்ணேன். அவருக்கும் சரி, அவருடைய புதல்வன் தமிழுக்கும் சரி ஒர்க் பண்ணோம். 2 பேருமே மிகப்பெரிய டெடிக்கேட்டட்னா என்னென்னா, அந்த படத்துக்காக எவ்வளோ வேலை செய்யணும். இப்போ சார் சொன்ன மாதிரி அவருக்கு 1000 பேர்கள் முதலீட்டாளர்கள் இருந்தாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு 1000லாம் ரொம்ப குறைச்சல். இன்னும் வருங்காலங்களில் நிறைய லட்சாதிபதியான மக்கள் வந்து நிறைய பேர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும். என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லா கலைஞர்களுக்கும் தன் கலையே கடவுள். நான் நேரில் பார்த்துருக்கேன். எத்தனை படங்கள் பண்ணியாச்சு, பெரிய பெரிய நடிகர்கள் கூட வேலை செஞ்சாச்சு, பெரிய பெரிய அங்கீகாரங்கள் கிடச்சிருச்சு.
இன்னமும் கூட தன்னுடைய நடனப் பள்ளிக்குள் காலணிகள் அணிந்து செல்லாத ஒரு ஆகச்சிறந்த கலைஞனாக நான் எப்போதும் வியந்து பார்க்கிற நடன இயக்குனர் மரியாதைக்குரிய தினேஷ் மாஸ்டர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அன்பான வணக்கம். அண்ணன் இருக்கும்போது இங்கே நிறைய பேச முடியாது, அதனால் நான் சீக்கிரம் போயிடுறேன். ஒரே ரெண்டே வார்த்தையில் முடிச்சிடுறேன். கௌதமன் சார் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், ஒரு அழகான ஒரு எளிமையான ஒரு மனசு நண்பர். ஸோ அவர் தான் இதுக்குள்ளே என்ன வர வச்சது. அவர்னால இன்னொரு ஒரு அழகான ஒரு நண்பர் எனக்கு கிடச்சிட்டாரு, அருமையான நண்பர், நம்ம கிருஷ்ணமூர்த்தி சார், ப்ரொடியூசர். அவர் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் கிருஷ்ணமூர்த்தி சார். ஸோ சார் வணக்கம் சார். ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே அண்ணன் இருக்கும்போது நான் நிறைய பேசலை, ஏன்னா அண்ணன் டைரக்ட் பண்ண படமும் நான் பண்ணேன், அது மட்டும் சொல்லிவிட்டு ஓடிடுறேன். நான் அண்ணன் கூட வாழ்த்துக்கள் தம்பி இந்த மாதிரி வாழ்த்துக்கள் படம்லாம் பண்ணேன். அப்போ நான் பாட்டில் அண்ணன் கூட அந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது நான் பாட்டில் உட்காந்துட்டு அந்த ப்ரொடக்ஷனில் சாப்பாடு போடுவாங்களே, அவர்கிட்ட போய் அந்த ஒயிட் சட்னி கொடுங்கன்னு. டேய் என்னடா அப்படின்னார். அண்ணே என்னடா அது அப்படின்னா, என்னண்ணே டேய் தேங்காய் சட்னின்னு சொல்கிறானே. ஐயோ. அப்புறம் அந்த க்ரீன் சட்னி கொடுங்கன்னு திருப்பி என்ன ஒரு பார்த்தார். அப்புறம் புதினா சட்னின்னு சொல்கிறாரு. சரி, அதனால் அண்ணன் இருக்கும்போது நான் நிறைய பேசுகிறது தவறு. ஸோ அண்ணன்கிட்ட நிறைய தமிழ் வார்த்தைகளை நான் கற்றுக்கிட்டேன். அண்ணனோட எதுவாக இருந்தாலும் நான் பார்ப்பேன், ஏன்னா அந்த தமிழ் வார்த்தைகளுக்காக தான். ஸோ நான் நிறைய பேசலை. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. யாரும் சட்னியில் கூட பிறமொழி கலக்கக்கூடாது என்று சொல்லி அமர்ந்த எங்கள் நடன இயக்குனர் அவர்களுக்கு நன்றி. ஒரு கலைஞனை என்ன செய்யும்னா என்றைக்குமே இளைஞனாகவே வைத்திருக்கும். 20 ஆண்டுகளாகவே 20 வயதை விட்டு கடக்க மறுக்கிற எங்கள் நடன இயக்குனர் மரியாதைக்குரிய ஸ்ரீதர் மாஸ்டர் அவர்களை உரை நிகழ்த்த அன்போடு அழைக்கிறேன். நான் இதில் ஒரு நன்றி மாத்திரம்தான் சொல்லணும். டைரக்டர் கௌதம் சாருக்கும் தினேஷ் மாஸ்டருக்கும். தினேஷ் மாஸ்டர் கோரியோகிராஃபி பண்ணி நான் ஒரு பாட்டு ஆடிக்கோ, நானும் ஜானி மாஸ்டர் ரொம்ப நன்றி. அதாவது நாங்களாம் குரூப் டான்ஸராக ராஜு மாஸ்டர்லாம் ஆடும்போது அந்த ஒரு நினைவை திருப்பி எடுத்துகிட்டு வந்து திருப்பி அந்த கரகத்தை எடுத்துகிட்டு வந்து இப்படி ஒரு பாட்டை ஜிவி கிட்ட இருந்து டைரக்டர் வாங்கி பாடல்லாம் ஒவ்வொரு பாட்டுமே அதிருது. அதுக்கு ஜிவிக்கு ஒரு பெரிய பாராட்டை சொல்லணும். ஏன்னா எல்லா பாட்டுமே உணர்ச்சி விஷயமாக இருக்குது. தினேஷ் மாஸ்டர் அவர் எல்லா ஹீரோக்கெல்லாம் கோரியோகிராஃபிக் பண்ணியிருக்கும்போது நாங்கள் ஜானி வாசலாம் ரொம்ப அந்த பாட்டை வந்து என்ஜாய் பண்ணி ஆடினோம். அது விஷுவலாக இப்போ பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்குது. அந்த ஒளிப்பதுவும் சரி, எனக்கு அப்பப்போ இங்கிலீஷ் வருது, பயமாக இருக்குது. அதுக்கப்புறம் அதான் நன்றி மாத்திரம்தான். தேங்க்யூ, நன்றி ஸோ மச். ஊர்களின் பெயரால் படம் இயக்கி எல்லா ஊருக்காரருக்கும் சொந்தக்காரராய் மாறி இருக்கிற எங்கள் மரியாதைக்குரிய இயக்குனர் பேரரசு அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இயக்குனர் ஈஸ்வர் அவர்கள் வந்து ஒரு 10-15 படம் பண்ணியிருப்பாங்க. எல்லாம் நல்ல கருத்து சொன்ன படங்கள், குடும்பத்துக்கு தேவையான படம், நாட்டுக்கு தேவையான படங்கள் தான் சொன்னார். அது எல்லாத்தையும் விட இன்றைக்கி பேசின பேச்சு இருக்குல்ல, இதெல்லாம் தாண்டிடுச்சு. அது 15-16 படத்தை சொன்ன கருத்தை விட இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக கொண்டாது டிரெக்டர். இதெல்லாம் தமிழன் கேட்டுட்டு போயிடக்கூடாது, காதில் கேட்டு மனசில் இறைக்கணும், அந்த மாதிரி கருத்துக்கள். அப்புறம் சொன்னார், நான் வந்து வாடகைக்காரில் வந்து இறங்கினார், நல்ல படம் எடுத்து அப்படி தான் கஞ்சா கடத்துகிற மாதிரி, படமும் தண்ணடிச்சுக்கிற மாதிரி, ஒரு 100-200 கொலை பண்ணுற மாதிரி இல்லை படம் பண்ணியிருந்தால் நீங்கள் ஒரு 2 கோடி மதிப்புள்ள காரில் வந்து இறங்கியிருப்பீங்க. நம்ம பண்ண பாவம் நல்ல படமாக எடுத்துட்டோம். அடுத்த படம் பண்ணும்போது உஷாராடுங்க. இங்கே மாஸ்டர் தினேஷ், நான் மாஸ்டர் சொல்லிட்டேன்னா பரவாயில்ல. இந்த ஒயிட் சட்னி சொல்லும்போது சீமான் அண்ணன் பார்த்தாரு, தேங்காய் சட்னி சொல்லு அப்படின்னாரு. க்ரீன் சட்னி அப்படிங்கும்போது அண்ணன் ஒரு லுக்கு விட்டார், புதினா சட்னி சொல்லியா, அதெல்லாம் ஓகே தான். தினேஷில் இஸ் இருக்கே, சட்னியை மாற்றிடலாம், இஸ் எப்படி மாற்றுறது? அது மாதிரி ஸ்ரீதர் மாஸ்டர், இந்த ஸ்ரீ எப்படி மாற்றுன்னு கேட்டுங்கம்மா அண்ணன்ட்ட. நிறைய பேர் இஸ் ஸ்ரீலாம் தர்றோம். நம்ம அண்ணன் மாதிரி ஆள் வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் மாற்றணும் போல இருக்குது.
அப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் நீங்கள் தனியாக சங்கம் வச்சிடலாம் போல இருக்கு. அது ஒன்று தான் இங்கே கம்மியாக இருக்குது. ஏற்கனவே எத்தனை சங்கம்னா இருக்குது? சரி ஒன்று டெய்லி வந்துட்டு இருக்கு. இது கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிரும் போல இருக்குது. அத்தனை ப்ளீஸ் இருக்குது. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லணும், இங்கே சில பார்ட்னர் வருவாங்க, 2 தயாரிப்பு இருப்பாங்க, சேர்ந்து தயாரிப்பாங்க. ஃபஸ்ட்டு பூஜையில் பார்த்தா அவருக்கு மாலை போட்டு, இவருக்கு மாலை போட்டு, கொஞ்சம் குலாவி அப்படின்னு படம் ஆரம்பிக்கும். போக போக பார்த்தா நம்மளை கூட இருக்காங்கல்ல, ஒரு தயாரிப்பில் வருவார். அப்போ இயக்குனர் நல்ல மூடில் இருப்பார், இதாக இருப்பார். தயாரிப்பு வந்தவுடனே அவர் வணக்கம் எந்திரிச்சு வணக்கம் சொல்லுவார். ஓகே, அடுத்து இன்னொரு பிடிச்ச பார்ட்னர் வருவார். பார்ட்னர் இருக்குன்னு தமிழில் பங்குதாரர். அண்ணன் மன்னிச்சிருக்கண்ணே, நீங்கள் நிறைய மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கோம், இது ஒரு வழி இல்லை. பங்குதாரர் வருவார். அப்போ அந்த இயக்குனர் அந்த ஷார்ட் வைக்கிற அதில் மூடில் இருப்பார். தயாரிப்பு வரும்போது வணக்கம் சொல்லிட்டு போயிடுவார். கூட சொல்லுவான். அவர் வரும்போது டேரக்டர் எந்திரிச்சு வணக்கம் சொன்னார். நீங்கள் வரும்போது உட்காந்து சொல்கிறாரு, கொஞ்சம் ஏறும். மறுநாள் இந்த ஃபஸ்ட்டு பங்குதாரர் ஃபஸ்ட்டு வருவார். கதாநாயகி, சார் வணக்கம் சார், சாப்பிட்டீங்களா சார்? சாப்பிட்டோம்மா. அது இன்னொரு பங்குதாரர் அப்புறம் வருவார். அந்த அம்மா இப்போ டைலாக்லாம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வசனத்தை மன்னிக்கணும்னே, எத்தனை மணிக்குன்னு அப்படிலாம் லிஸ்ட் போட்டுப்போம். வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவர் வருவார். அவர் வணக்கம் சொல்லுவார் சார். அவன் கூட சொல்லுவான், சார் அவர் வரும்போது என்ன சார் சாப்பிட்டீங்களா அப்படிச்சு, நீங்கள் வரும்போது சாப்பிட்டு கேட்கல சார். இப்படி டெய்லி ஒரு பிட்டை போட்டு படம் முடியும் போது பெரிய சண்டையாயிரும். ஃபஸ்ட்டு பங்குதாரர்கள் கடைசி சண்டைதாரர்கள் ஆயிடுவாங்க. 2 பிடிச்சிருக்கு இந்த கதி. நீங்கள் எத்தனை பிடிச்சிருக்கீங்க? இதுவே பெரிய சாதனை கௌதம் சார். நீங்கள் உண்மையே இந்த படைங்கிறது என்னன்னா, இத்தனை பிடிச்சிருக்காங்கல்ல, இதுவே ஒரு படை தான். தயாரிப்பு ஒரு படை. இந்த படையாண்ட மாவீரன் தான் கௌதம். கௌதம் சார் வந்து நான் அப்பப்போ வியந்து பார்ப்பேன். ராவணன்னு ஒரு படம் மன்சூர் தயாரித்து அவரே ஹீரோவாக பண்ணார். அதுக்கு நான் ஒரு சில வசனம்லாம் எழுதினேன். அப்போ அவுட்டு ஷூட்டிங் போகும்போது ராமதாஸ் தான் இயக்குனர். அப்போ தம்பி நீங்கள் வாங்க ஒர்க் பண்ணலாம் அப்படின்னாரு. நான் இன்னொரு படத்தில் ஒர்க் பண்ணுறதுனால நான் வர முடியாதுன்ட்டேன். அப்போ டக்குன்னு கௌதம் சார் தான் கூப்பிட்டு போனார். அப்போ தான் அறிமுகம். ஆனால் அப்போல்லாம் இப்படி இல்லை, ரொம்ப சாஃப்ட்டு, ரொம்ப சாது. நானே ரொம்ப கம்மியாக பேசுகிற ஆள். நான் 10 வார்த்தை பேசினா 2 வார்த்தையும் பேசுவார். நான் நினைப்பேன், இவர் என்ன எப்படி இருக்காரு, இவர் எப்படி அசோசியேட்டை ஒர்க் பண்ண போகிறாரு, டவுட் பட்டேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தா மிகப்பெரிய போராளியாக இருக்காப்புல. எங்கெங்கேயும் செயினை கட்டுறாப்புல, பூட்டை போடுறாப்புல, வேட்டு வைக்கிறாப்புல. இன்னொன்று என்கிட்ட காப்பி வாங்காமலே ஒரு விஷயம் பண்ணிட்டாப்புல. தமிழ் பேரரசு கட்சி. நீ பேரரசு கேட்கணும் வைக்கக்கூடாதா? நீங்கள் தமிழ் வைக்கிறதுக்கு அண்ணன் கேட்டுக்கலாம், தப்பு, ஓகே. பேரரசு என்கிட்ட காப்பி வச்சு நீ காப்பி வச்சு பெரிய பிரச்சனை இருக்கு இன்னைக்கு. ஆமாம், என் பேரையே பிடிக்கிட்டாப்புல. இருந்தாலும் தமிழ் வச்சுருக்கனால ஓகே மன்னிச்சு விட்ருவோம். இங்கே தமிழ்நாட்டில் கட்சிகளுக்கு தமிழ் பேர் வைக்கிறே பெரிய சாதனை. அவர்களே மாவீரன். இங்கே நாம் தமிழ் கட்சி வச்சுருக்காருல, அவர் மாவீரர். அடுத்து தமிழ் பேரரசு வச்சுருக்கீங்க, நீங்களும் மாவீரர் தான். ஏன்னா இங்கே தமிழ் சொல்கிறதே பெரிய விஷயமா இருக்குங்க. அப்புறம் இங்கே அடிக்கடி பார்த்தா சோழ வம்சம், சோழ நாடு அடிக்கடி வார்த்தையில் வருது. சோழ நாடு அது வரலாறு, ஆனால் இன்றைக்கி அது தமிழ்நாடு. பாண்டிய நாடு அது வரலாறு, இன்னைக்கு அதுவும் தமிழ்நாடு. சேர நாடு அது வரலாறு, இன்னைக்கு அது தமிழ்நாடு. அதுபோலத்தான் திராவிடம் என்பது வரலாறு, தமிழ்நாடு என்பது நிதர்சனம், இன்றைய நிகழ்வு. அது சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு இதெல்லாம் சேர்ந்து
தமிழ்நாடாச்சு. ஆனால் திராவிடம் என்பது பிரிஞ்சது. சேர சோழ சேரது சேர்ந்தது. திராவிடம் என்பது கேரளா, ஆந்திரா, கர்நாடகா பிரிஞ்சு நம்ம தமிழ்நாடு ஆகிட்டோம். அதனால் இன்றைக்கி இது தமிழ்நாடு. இன்றைக்கி சீமானண்ணன் இந்த படத்துக்கு வந்திருக்காருன்னா ஒரு திரைப்பட இசையில் விட்டு வந்திருக்காரா? இல்லை. கௌதம் ஒரு இயக்குனர் நண்பர் அப்படி வந்திருக்காரா? இல்லை. கௌதம் என்பவன் தமிழ் பற்றாளன், தமிழன், எங்கோ தான் தமிழை பற்றி பேசுகிறவன். அந்த தமிழ் உணர்வோடு தான் நிச்சயமாக வந்திருக்காரு. இந்த படத்தில் ஒரு டைலாக் வந்துச்சு, நம்ம பாடமுரளி வரும்போது தான் வசனம். வாங்க நீங்கள் வாங்க அறிவு வாங்கிக்க ஃபஸ்ட்டு இல்லை ஏறுங்க. தமிழ் வசனம் எழுதிட்டு தமிழ் கட்டணம் என்ன இருக்கும்? நண்பர் பாடமுரளி வருமா இந்த படத்துக்கு ஒரு தான் வசனம். பல இடங்களில் கைது கட்டினேன் சார். அதில் ஒரு எல்லாம் சொன்ன டைலாக் தான். தமிழை 3 இடத்துல தான் திருப்பி அடித்தான் அப்படின்ட்டு. சந்தனக்காடு, முந்திரிக்காடு, அன்னிக்காடு. இந்த இடத்துல திருப்பி அடித்தான். பல இடங்களில் திருப்பி அடிக்காமல் இருக்கிறதுக்கு வீரம் இல்லாமல் இல்லை. தமிழனுக்கு வீரத்தை விட பொறுமை ஜாஸ்திங்க. பொறுமை அதிகம். அந்த பொறுமை காரணமாக தான் பல இடங்களில் அடிக்காமல் இருக்கான். இல்லை நல்ல வசனம் வந்துச்சு, பாடலில் ஒரு வரி பதிவு வந்துச்சு. தமிழினம் உலகில் அதான் மூத்த குடி. தமிழ் மொழி தான் எல்லா மொழிக்கும் தாய்மொழி, முதல் மொழி. நம்ம தான் பெரிய பேசிட்டே இருக்கோம். தமிழ் மொழி எல்லா மொழிக்கும் மூத்த மொழி அப்படிங்கிறத ஒரு பஞ்சாபிக்காரன் ஒத்துக்காமல் இருக்கலாம், ஒரு குஜராத்துக்காரன் ஒத்துக்காமல் இருக்கலாம், ஒரு மகாராஷ்டிரா ஒத்துக்காமல் இருக்கலாம், ஹிந்தி பேசுகிறவங்க ஒத்துக்காமல் இருக்கலாம். ஆனால் ஒரு மலையாளம் ஒத்துக்காமல் இருக்கலாமா? ஒரு தெலுங்கு ஒத்துக்காமல் இருக்கலாமா? ஒரு கன்னடம் ஒத்துக்காமல் இருக்கலாமா? இங்கேருந்து பிரிஞ்சவங்க தான் நீங்களாம். நீங்களே இதை ஒத்துக்க மாட்டீங்கன்னா அப்புறம் அவன் கூட ஒத்துக்குவான். கமல் சார் அரசியல் ரீதியாக நிறைய விமர்சனம் இருக்கும். ஆனால் முதல் முறையாக ரொம்ப மதிக்கத்துக்கு போற்றத்துக்கு ஒரு விஷயம் சொன்னார். அது உண்மை சொன்னார், வரலாறு சொன்னார். தாய்மொழிந்து பிரிந்தது தான் கன்னடம்னார். உண்மைதானே? இதுதானே எல்லாம் படிச்சிருக்கோம். இது வரைக்கும் எல்லாரும் அதான் சொல்லியிருக்காங்க. அது பொறுத்துக்க முடியலைங்க. ஆனால் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்ட்டார். அவரை பாராட்டணும். உங்கள் கையெழுத்து மூலிமா அவரை பாராட்டணும். ஏன்னா இங்கே வந்து ஒரு தமிழனுக்கு ஒரு பிரச்சனைனா இங்கே அரசியல் இல்லை, மதம் இல்லை, ஜாதி இல்லை, எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு தமிழுக்காக கொண்டு கொடுத்தானா அவன் பின்னாடி நம்ம நிற்கணும் சார். விசிஎஸ் சொன்னார், இப்போ தான் ரொம்ப லேட்டாக தான் கமல் சாருக்கு தமிழன்ட்டு ஞானம் வந்திருக்குன்ட்டு. அது எனக்கு நம்பிக்கை இல்லை. என்ன ஆமாம்மா, டார்ச் வச்சு உடச்சவர் தான் அவர் என்ன. அதனால் அது ஒரு போல் சொல்லிட்டார். அவர் என்ன சொல்லியிருக்கோம்னா, நான் தமிழன் அமைச்சிருக்கேன், நான் தமிழன் அப்படி தான் சொல்லுவேன். என் மொழி தான் மூல மொழி எல்லாத்துக்கும். தமிழன், நான் தமிழனுங்கிற வார்த்தை என்றைக்கு வாயிலிருந்து வருதோ அன்னைத்தை விசிஆர் சொன்னது உண்மை. நீங்கள் திராவிடம் சொல்லிவிட்டுலாம் போய் புஷ் பண்ணக்கூடாது. அது சீமானண்ணன் வந்திருக்காரு. சீமானண்ணன் இன்னைக்கு அரசியல் கட்சியில் சரி, சினிமாவில் சிலர் தான் தமிழுக்காக வாழ்கிறாங்க, தமிழுக்காக போராடிக்கிருக்காங்க. அப்படி ஒரு தமிழில் யாருக்கும் உணவே இல்லை. சொன்ன மாதிரி அவன் கரெக்டாக கணிக்கிறான். யார் கன்னடத்தில் கணிக்கிறான். யாரை? விசி சார் வந்து நான் தமிழ் சொல்லும்போது முட்டாள்ட்டான். அதை நம்ம உணரணும். நான் சொன்னது சரியா தவறா? நம்ம ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன், முடிச்சிடுறேன். இன்றைக்கி நிறைய சொன்னீங்க கவுன்சிலை பற்றி. இன்றைக்கி ஆந்திராவில் திரைப்படத்துறைக்குன்னு தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது, அங்கே இயக்குனர் சங்கம் இருக்குது. அங்கே சங்கத்தில் தமிழர்கள் யாருக்கும் பதிவு போட்டு விட முடியாது சார். கனடாவில் அதிகமாக தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது, இயக்குனர் சங்கம் இருக்குது, எல்லாத்துக்கும் சங்கம் இருக்குது. அங்கே அந்த மொழி சார்ந்தவர் தான் அங்கே பதவி இருக்க முடியும்.
இங்கே இருக்க முடியாது. கேரளா நீங்கள் குட்டிக்காரன் போட்டாலும் சரி, அங்கே ஒரு தமிழன் வந்து ஒரு சங்கத்தில் போய் பதவி வகிக்க முடியாது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் எல்லா சங்கத்துலையும் எல்லா ஆளும் இருக்கலாம். சங்கத்தில் மட்டுமா இருக்கும், தமிழ்நாட்டை ஆடுறவங்களா இருக்கலாம். அது என்னைக்கு நம்மளுக்கு விழிப்புணர்வு வரும்? அன்னைக்கு வரணும். அன்னைக்கு வந்தால் தான் நம்ம தமிழங்கிற உணர்வு நம்ம தமிழன் நினச்சி நிறுத்த முடியும். நம்ம எல்லாத்தையும் பதவிக்கு அவங்கள உட்கார வச்சுக்கிட்டு அப்புறம் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிந்து நில்லடா, அது ஒன்றே உண்மைண்ணே. அந்த வார்த்தை இருக்குல்ல, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிந்து நில்லடா. ஏன்னா நம்ம கீழே இருக்கோம், அவன் மேலே இருக்கான். நிமிந்தே பார்ப்போம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிந்து நில்லடா. சூப்பர், மாலை போடு. ஆமாம் போடு, நீ விடு. என்னைக்கே நீ அவனை கீழே வச்சு நீ குடிச்சு பார்ப்ப, தமிழ்னு சொல்லடா, மற்றவனை கீழே வச்சு தலை குடிஞ்சுடா வரணும் சீக்கிரம். நிமிந்து பார்த்து முதுகு வலிக்குது, எனக்கு எல்லாருக்கும் வலிக்குது. அந்த அது என்ன, அதுக்கு விளக்கு இப்படி ஆகி போச்சு. இப்போ தலை நிமிடுங்கிறது நேரிட்டு பார்ப்போம், ஒதுங்கி நிற்போம். தமிழும் நேரிட்டு தமிழ் நிற்க வைப்போம். அவ்வளோதான். நன்றி, வணக்கம். இந்த விழா நாயகன் படையாண்ட மாவீரா திரைப்படத்தின் கதாநாயகன் மற்றும் இயக்குனர், மரியாதைக்குரிய இயக்குனர் வா. கௌதமன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். படையாண்ட மாவீரா திரைப்பட பாடல்கள் மற்றும் முன்னோட்ட வெளியீட்டிற்கு வந்திருக்கிற நான் பெரிதும் மதிக்கிற, அவர்கள் மீது நானும் என் மீது அவர்களும் பேரன்பும் பெரும்பாசமும் கொண்டிருக்கிற எனது மனதுக்கு நெருங்கிய உறவுகள், இந்த மண்ணையும் மக்களையும் நேசிப்பது போலவே ஒரு பக்கம் என் திரைத்துறையையும் என் திரை குடும்பத்தையும் நேசிக்கிற எனது மனதுக்கு பிரியப்பட்ட பேரன்பு கொண்ட மேடையிலேயும் மேடைக்கு கீழேயும் இருக்கிற உங்கள் அனைவருக்கும் எனது மனம் நெகிழ்ந்த நன்றியும் வணக்கமும். இது நான் இயக்கி நடித்திருக்கிற படைப்பு. உண்மையிலே ஒரு படைப்பாளி அவனுடைய படைப்பு தான் பேசணுமே ஒழிய அவன் பேசுவதுங்கிறது கொஞ்சம் கூடுதலான விடயமாக நான் எப்பொழுதும் பார்ப்பேன். ஆனாலும் கூட சில விடயங்களை இங்கே நான் சொல்ல வேண்டியது இருக்கு. இந்த படைப்பு விகே புரொடக்ஷன்ஸ், அதாவது நெய்வேலியில் தொடங்கி என் மீது பெரும் அக்கறை உண்டு. இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிய வழக்கு, வம்பு, சண்டை, எந்த மூலையில் எது நடந்தாலும், நீட்டுக்கான போராட்டமா, அனிதா வீட்டில் வழக்கு, காவேரி பிரச்சனையா, கத்திப்பாரா பாலம், மீனவர் பிரச்சனை, ஸ்டெர்லைட் பிரச்சனை, கன்னியாகுமரிக்கு ஓடுறது, ராமேஸ்வரத்துக்கு ஓடுறது, அதுக்கப்புறம் ஓடி அடங்குற நேரத்தில் இல்லை ஓடிக்கிட்டே இருக்கும்போது அல்லது களத்திலே பிடிச்சி தூக்கிட்டு போய் உள்ளே வச்சிடுறது, புழல். இப்படியே இருந்தால் எப்படி? சந்தனக்காடு போல் ஒரு படைப்பு எடுத்துட்டு இப்படி போய் எப்பப்போ முடங்கிறதுங்கிறது சரியானதல்ல அப்படின்னு என் மேலே அக்கறை கொண்டு ஐயா கிரியாடக் பாஸ்கர், ஐயா உமாதேவன், சகோதரர் குரல் அமுதன், ஐயா நீலமேகம், இப்படி எண்ணற்றவர்கள், இங்கே மருத்துவர் மோகனசுந்தரம் ஐயா, இப்படி எல்லாருமே சேர்ந்து இல்லை அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு படைப்பு செய்யலாம் அப்படின்னு அது அங்கே உருவாகி, அதன் பிறகு ஒரு கட்டத்தில் நிற்கும்போது, ஏன்னா மகிழ்ச்சி படம் எடுக்கும்போது என்னுடைய பேரன்பிற்குரிய சகோதரர், என் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஆளுமைகள் தான் இங்கே இருக்காங்க. தயாரிப்பாளர் மணிவண்ணன் அவர்கள் இந்த நேரத்தில் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கும்போது இந்த படைப்பு செஞ்சோம். இந்த படைப்பு நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்க, உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சிலிர்ப்பை
முன்னோட்டமும் பாடல்களும் ஏற்படுத்தியிருக்குங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. படம் பார்த்ததுக்கு பிறகு படம் முடியும் போது இந்த மண்ணில் மட்டும் இல்லை, பார்க்கிற ஒவ்வொரு மனசுலையும் ஒரு பெரும் பேரதிர்வு ஏற்படும். நான் அதை உறுதியாக சொல்கிறேன். 30 கலைஞர்கள், பின்னணி குரல் கொடுக்குற கலைஞர்கள், பெண்கள் ஒரு 10-12 பேர், இளைஞர்கள், குழந்தைங்க, பெரியவங்க, இப்படி எல்லாரும் சேர்ந்து இந்த கூட்டு குரல் கொடுக்கறதுக்கு டப்பிங்கில். அப்போ வந்தவங்க அங்கங்கே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. கூட்டம் கத்துறது எல்லாம் பார்த்துருப்பீங்க, பெரும் கூட்டம், அந்த பெரும் செலவு, அதில் தான் நிறைய விவாதங்கள்லாம் நடக்கும். படத்தில் நடந்த சண்டையை விட நேரில் எங்களுக்குள்ள நிறைய சண்டை நடந்திருக்கு. ஆனால் ஒரு இடத்துல அப்படி ஒருத்தர் சாயும் போது ஓடி வந்து கட்டி பிடிச்சி தூக்கிறதும் அரவணைக்கிறதும் உச்சி முகர்கிறதுங்கிறதும் இந்த படைப்பில் நிறைய நடந்துக்கிட்டே இருக்கு. ஆக அந்த 30 கலைஞர்கள் ஒரு அறைக்குள்ள உட்காந்து கூட்டத்தில் கத்துறாங்க. அங்கங்கே காட்சி கத்துறது, அழுவுறது, கோஷம் போடுறது, அப்படி இருந்தது. ஒரு கட்டம் நெருங்க நெருங்க காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து மாலை 6 மணிக்குள்ளே முடிக்கணுன்றது திட்டம். ஆனால் அது 7-8ன்னு அப்படி தாண்டி போகுது, அடுத்த கால் ஷீட்டுக்கு போகுது. அப்போ ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியாத அவங்க, ஏங்க அந்த ஒரு சீனை முழுசாக காட்டுங்களேங்க, ஏங்க அங்கே கத்தி விட்டு அப்புறம் கடைசியாக காட்சி முடியும் போது அது சரி ரைட் அப்படின்னு சொல்லி பாருங்க, இந்த காட்சியை பார்க்கணுமா பாருங்க அப்படின்னு பார்க்க விட்டேன். இறுதி கட்ட காட்சி, இந்த படைப்பின் உண்மை நாயகன் மருத்துவமனையில் ஐயா நீதியரசர் அவர்கள் சொன்னது போல 100கணக்கான கோடிகள் இல்லை, இந்த உலகம் அதிர்ந்து போகும். வேற 5000 ரூபாய்க்கு கூட கழுத்தறுத்து கொலை பண்ற கூட்டம் இருக்கிற இன்றைய சமூகத்தில் 1000 கோடி ரூபாய் 1000 கோடி ரூபாய் விலை பேசப்பட்ட நிலையில தன்னுடைய இடது காலால் எட்டி உதைத்தவன் உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. இந்த படம் வரும்போது அந்த பேருண்மைகள்லாம் தெரியும் போது அதிரும் மனித மனங்கள். அவன் சாதியாக இருக்கிறான், மதமாக இருக்கிறான் அப்படிங்கிறதுலாம் முக்கியம் இல்லை, இல்லை வேற்று மொழியாக இருக்கிறான், மனிதனாக இருந்தாலே போதும். அந்த 30 பேரும் அந்த இறுதிக்கட்ட காட்சியை, மருத்துவமனையும் அவனுடைய மரணமும் ஊர்வலமும், இன்ஜினியர் பாரி அப்படின்னு இந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் குரல் பதிவு தளம், அங்கே ஒரு அறைக்குள்ள 30 பேரும் உட்காந்துருக்காங்க. ஒரு சின்ன அறை தான். நாங்கள் 2 பேரும் இங்கே அந்த பொறியாளர் அறையில் இருக்கோம். அந்த காட்சி போகுது, பார்க்குறீங்களான்னு நான் கேட்குறேன். ஏன்னா இறுதிக்கட்ட காட்சி என்ன மாதிரி மனநிலை, ஏன்னா இவங்க தினம் திரையை பார்க்குறவங்க, இந்த அவனுக்கு நீ பேசு, இவனுக்கு கத்து, இவனுக்கு திட்டு நின்று அப்படின்னு. அப்போ தினம் பார்க்குறவங்க அவங்களுக்கு வேற, அது ஒரு பெரிய மரத்து போயிருக்கும். அப்போ நீங்கள் அந்த இறுதிக்கட்ட காட்சியை பார்க்க போடுங்க அப்படின்னாங்க. நடக்குது, இறுதிக்கட்ட காட்சி போகுது. அறையில் நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம், பொறியாளர் நானும். காட்டுறாரு, ஏன்னா நடுப்புற கண்ணாடி இருக்கும், உங்களுக்கு தெரியும், அந்த அறையும் இந்த அறையும் தடுக்கிறது. ஏன்னா இங்கேருந்து சொல்கிறதுக்கு ஒரு அம்மா குனிஞ்சு அழுதுச்சு, இன்னொரு அம்மா சேலை எடுத்து, இன்னொரு அம்மா திரும்பிச்சு, ஒரு பையன் கரிச்சு போடுவான் குடிஞ்சு கிணறு. இவர் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கார், பாரு சார் பாரு சார். இதெல்லாம் இறுதிக்கட்ட காட்சியினுடைய, அதுக்கு முன்னாடி வரைக்கும் சிலிர்ப்பு, நெருப்பு, தகிப்பு, படம்புற அப்படிதான். ஆனால் அந்த இறுதிக்கட்ட காட்சி சொல்லு சார், அந்த பாரு சார், அந்த பையன் அந்த அந்த நிற்கிறான் பாரு சார், நின்று பார்க்குறான். பாடல் அந்த முடிஞ்சுது. எள்ளுவய பூக்களையே எப்படி ஒரு பாடலோ, எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். இதுல வீரப்படையாண்ட வீரா, வெற்றிக்கு பிறந்த தீரா அப்படின்னு அந்த பாடல் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதியிருப்பாங்க. அவன் மக்களை மறந்து மறைந்தாயே மாவீரான அந்த பாடல், அது வெறும் பாடலா கேட்டாலே யாராலையும் தாங்க முடியாது. காட்சியா முடியும் போது அந்த ஒரே அழுகை சத்தம், கதறல் சத்தம் எனக்கு எனக்கு வெளவெளத்து போச்சு. ஏன்னா இந்த மனநிலைங்கிறது அது அது எப்படியாப்பட்ட மனநிலைன்னு உங்களால் ஏதாவது ஒரு வகையில் புரிஞ்சுக்க முடியும். ஒரு பையன் எந்திரிச்சு, எல்லாரும் அப்படி கலங்கிட்டு இருக்காங்க, கத்திட்டு இருக்காங்க. ஒரு பையன் அந்த அந்த பொறியாளர் அறைக்கு 30 பேர் வர முடியாது, ஏன்னா சின்ன அறை. நீங்கள் இங்கே வரீங்களா, நாங்கள் வரட்டுமான்னு கேட்குறாங்க. கண்ணை தொடச்சிட்டு
இல்லை நான் வரேன்னு இப்படி வெளியில போறேன், நான் போறதுக்குள்ள 30 பேர் வெளியே வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டு கதறி அழுததுங்கிறது அது என் படைப்புக்காகங்கிறது மட்டுமே நான் நினைக்கல. ஒருத்தன் அறம் கொண்டு வீரம் கொண்டு நேர்மை கொண்டு பிறந்து வாழ்ந்த ஒருத்தனுடைய வாழ்க்கைங்கிறதுனால தான் அந்த கதறலும் அந்த அழுகையும். இல்லைன்னா வராது, வரவே வராது. ஆக நான் இந்த படம் வெற்றி படங்கிறது எல்லாம் எனக்கு எந்த சந்தேகமுமே இல்லை. இன்னொன்று, என் மனது நெருங்கிய எத்தனையோ மூத்த பத்திரிகையாளர்கள் அவங்க பார்த்து நான் வளர்ந்துருக்கேன். நிச்சயமா அவங்க என்னை வளர்த்துணும்னு நினைப்பாங்க. ஒரு படைப்பை எடுத்துட்டு ஒரு படைப்பாளி கெஞ்சவே கூடாது. உரிமை வேற, எப்படியாவது பாருங்க, எப்படியாவது வெற்றி அடைவீங்க. நீங்க வெற்றி அடைய வைக்கிறதுக்கான தரமும் தகுதியும் அறமும் நேர்மையும் உண்மையும் அந்த படைப்புல இருக்குன்னா உலகத்துல யாராலையும் அந்த வெற்றியை தடுக்கவே முடியாது. இந்த படைப்பினுடைய வெற்றிங்கிறது அது நான் இவ்வளவு காலம் போறேன், எல்லாரும் தெரியும், எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடும்போது தான் இழுத்து பிடிச்சி என்னை நிறுத்தி இடையில என்னுடைய போராட்டம் குறைவாக இருக்கும். அப்படி இருந்தும் பரந்தூருக்கு போயிட்டேன். போய் அங்கே உண்டில்லைன்னு பண்ணிவிட்டேன். வந்த உடனே பெரிய ரைடு இவங்க தான், யாருக்குன்னு அடங்குற ஆள் இல்லை. ஆனால் பணம் போட்டவர்கள் சொல்லும்போது நான் யோசித்தேன், இந்த படைப்பு படையாண்ட மாவீரனுடைய வெற்றி, அதாவது நான் சந்தனக்காடு எடுத்தேன், ஒரு இனமும் வனமும் சிதைந்த வரலாறு. அதிகாரத்தை கையில் வச்சிருக்கிறவன் ஆட்சியாளனா இருக்கலாம், அமைச்சரா இருக்கலாம், காவல்துறை அதிகாரியா இருக்கலாம், எவனா இருந்தாலும் எங்கள் மண்ணில் அங்க நடத்தின அந்த காட்டு மிராண்டி வேட்டை வெறும் மயிலை மட்டும் அடிச்சு திங்கல. எங்கள் வீட்டு பெண்களை சிதைச்சு நூற்றுக்கணக்கான பேர் அந்த காவிரி ஆத்துல தூக்கி போட்ட அந்த காட்டு மிராண்டிகள், அவன் தேவாரமாக இருக்கட்டும் இல்லை எண்ணற்ற அதிகாரிகளா இருக்கட்டும், உரிச்சு எரிச்சு சாம்பலாக்குன அந்த படைப்புல. ஏன்னா என் மொழியை பேசுகிற, என் இனத்தை சார்ந்த அல்லது என் மண்ணில் அவன் எந்த சாதியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எங்கள் வீட்டு பெண்களையும் எங்கள் வீட்டு ஆண்களையும் அவன் அச்சுறுத்தினாலோ அடிமைப்படுத்தினாலோ அடிச்சாலோ அழிச்சாலோ அவன் எவனாக இருந்தாலும் அவன் இந்த மண்ணில் இந்த உலகத்து முன்னாடி தலகுனினும் தான் நான் சந்தனக்காடு எடுத்தேன். அது ஒரு இனமும் வனமும் சிதைந்த வரலாறு. முந்திரிக்காடு இது. ஒரு நிலமும் ஒரு இனமும் அழிக்கப்பட்ட வரலாறு இது. அந்த பின்புலத்தை பாருங்க. இந்த படம் பேசும், இந்த படம் அடிக்கும், இந்த படம் ஏற்படுத்துகிற அந்த கேள்வியும் வேள்வியும் பதில் சொல்றதுக்கு இங்க யாரும் இருக்க முடியாது, ஆள் இல்லை. ஆனால் அறம் பேசியதுனால், இந்த படத்தை எதையுமே செய்ய முடியாத ஒரு நிலை இருந்ததுனால இன்னைக்கு எல்லாத்தையும் தாண்டி அவங்கள நம்ம வாழ்த்துறதும் சரியானதா அல்லது தூற்றுறதும் சரியானதான்னு எனக்கு தெரியல. இந்த படத்தை பார்த்த சென்சார் போர்டு அதிகாரிகள் மெம்பர்கள் யாராலையும் எதுவுமே சொல்ல முடியல. பாடலை கொண்டுட்டு போகும்போது பல கட்டுகளை கொடுத்தவங்க படம் பார்த்தாதான் நாங்க பாடலுக்கு அனுமதி கொடுப்போம்னு சொல்லி முதல் முறையாக தமிழ் திரை வரலாற்றில் முடியாதுட்டாங்க. எனக்கும் அவர்களுக்கும் கடுமையான வாக்குவாதம். ஆனால் நான் படத்தை எடுத்து முடிச்சு கொடுத்தேன். கொடுத்ததுக்கு பிறகு நீங்க அவ்வளவு பெரிய மாவீரனுடைய வரலாறு இவ்வளவு செறிவாகவும் இவ்வளவு வலிமையாகவும் சொல்லும்போது ஏன் அவருடைய படத்தையே நீங்க தொடக்கத்துல போட்டு சமர்ப்பணம்னு நீங்க செய்யக்கூடாதுன்னு என்னை கேட்டு அப்படிதான் நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஆமா, இது காடு வெட்டி குரு அவர்களுடைய ஒரு பெரு வரலாறு, வீர வரலாறு. அவர் வரலாறு ஏன் எடுக்கணும் அப்படின்னா, நான் எதையும் உங்கள்கிட்ட மறைக்க தயாராக இல்லை.
எந்த சமூகமானாலும் தமிழ் சமூகம் பாதிக்கப்படும் போதெல்லாம் ஓடி ஓடி நின்று போராடி மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில ஏன் நான் காடுவெட்டி குரு அவர்களுடைய வரலாறு எடுக்கணும்? ஆட்டோ சங்கர் வன்னியர் இல்லை, வீரப்பன் வன்னியர். ஆட்டோ சங்கர் எடுக்கும்போது நான் சாதியாக பார்க்கப்படலை. அனிதா வீட்டில் போராடும் போது இன்னைய வரைக்கும் என் மேல மட்டும் வழக்கு இருக்கிற நிலையிலும் என்ன சாதியா பார்க்கப்படலை. தேவர் கல்லூரியில தென்காசியில போய் மீட்டெடுக்கும் போது எல்லா சமூகத்தையும் சேர்த்து என்ன பார்க்கல. தூத்துக்குடியில 4 என் சக குடி பறையர்களை வெட்டி சாய்ச்ச அந்த நிலையில அங்க அவர்களுக்குரிய குலதெய்வத்தை அந்த சாமிக்கு அடிக்கல் நாட்ட நான் போகும்போது அதிகாலை 6 மணிக்கு தூத்துக்குடி விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டான். அப்ப கூட என்ன சாதியா பார்க்கல. ஆனால் ஒரு சமூகம் நேர்மையற்று பாதிக்கப்படும் போது, அது நான் பிறந்த சமூகமாக இருக்கும்போது ஒரு திரைப்படம் வருது. அந்த திரைப்படத்தில் இருக்கிற கதை, அந்த கதாபாத்திரம், அந்த கொடூரமான காவல்துறை அதிகாரி அவன் வேற ஒரு தமிழ் சமூகம். அந்த சமூகத்தை கூட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவ்வளவு கொடூரமான தேவாரம் எங்கள் வீட்டு பெண்களை எத்தனை பேர் செதைச்சு வன்புணர்ச்சி செஞ்சு 3 நாள் துணி கூட கொடுக்காம நிர்வாணப்படுத்தி நின்ன நிலையில அப்பொழுது கூட அந்த காட்டுமிராண்டினுடைய சாதியை நான் சொல்லல. ஏன்னா 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட தமிழ் பேரினத்தின் ஒரு பிரதிநிதி நான். அந்த சமூகத்தை சொல்லி இழிவுபடுத்தக்கூடாது. ஆனால் வேற ஒரு சமூகத்தவனை அவன் பேரை வச்சு, இவர் குரு அவர்களுடைய பேரை வச்சு அவர்களுக்குடைய சின்னத்தை அங்க பொருத்தி இன்னைக்கு அதை அவமானப்படுத்தின நிலையில ஏன் இது தவறு? ஒரு அற்புதமான படைப்படுத்திட்டு ஏன் இதை செய்யணுங்கும் போது திருமண பக்கம்லாம் என் காது செவிடாகிற அளவுக்கு நான் சாதி வெறியனாக கட்டமைக்கப்பட்டேன். அப்ப என்னுடைய நண்பர், என்னுடைய சகோதரன், ஒரு ஊடகவியலாளன், நீ செஞ்சது தப்பு, கௌதமன் கேட்டதுல என்ன குறை அப்படின்னு அந்த இயக்குனர்கிட்ட கேட்ட போது, ஆமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் தாதா தானே, ரவுடி தானே, ஏன் உங்க கௌதமன் சந்தனக்காடு எடுத்தாருல்ல, அவனுடைய வரலாறு எடுக்கட்டும், சொல்லட்டும். சொன்ன போது ஒரு புன் சிரிப்பு மட்டும்தான். ஏன்னா என் இனத்தை பார்த்து, என் தமிழினத்தை பார்த்து சவால் விடும் போதே எவனாக இருந்தாலும் எதிர்கொண்டு ஐநா சபை வரைக்கும் போய் 3 முறை நின்னா, நான் பிறந்த சமூகத்தை நேர்மையற்ற முறையில் கரைப்படுத்தும் போது, அந்த சமூகத்தில் பிறந்ததுனாலேயே நான் கேட்டதுக்காக என்னை இப்படி கரைப்படுத்தும் போது, ஒருத்தன் அறத்தோடு வீரத்தோடு நேர்மையோடு வாழ்ந்த ஒரு வரலாற்றை அசிங்கப்படுத்தும் போது வேடிக்கை பார்க்க கூடாதுங்கிறது மட்டுமில்ல காரணம். நான் பூசி மொழிகள்லாம் ஒரு காலமும் பேசினதில்லை, இப்பவும் அதைத்தான் நான் சொல்ல போறேன். என்னன்னா, தமிழ் சமூகத்தின் உலகத்தின் மூத்த குடி தமிழ் குடி, கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதியிருக்காங்க. அந்த மூத்த குடியில பெருங்குடி வன்னியர் குடி. அது பெருமைக்கோ தம்பட்டமாக சொல்றது இல்லை. அந்த பெருங்குடிய நீ யாரோ ஒருத்தர் அசிங்கப்படுத்தும் போது ஒட்டுமொத்த அந்த தமிழ் சமூக தமிழ் சமூகத்தில் இருக்கிற அந்த பெருங்குடி கொந்தளிச்சு நீதி கேட்கும் போது, ஒரு மாடு ஆடு நாய்கிட்ட கால் பட்டா கூட அது கத்துச்சுன்னா ஐயோ சாரி அப்படின்றோம். நம்ம ஒரு பொருள் மேல கையப்பட்டா தொட்டு கும்பிடுறோம். ஒரு சமூகமே கதறுது, தப்புங்குது. ஆமா நான் சொல்லுவேன், உன்னால என்ன செய்ய முடியும்? ஆமா அப்படின்னு என்ன திமிரு, என்ன அகங்காரம். இதே இடத்துல என்னுடைய சந்தனக்காடு, அந்த காட்டுமிராண்டிகள் சிதைக்கப்பட்ட அந்த செந்தமிழ் நாடுன்னு அந்த படைப்பெங்க போட்டு இதே இடத்துல நான் பேசினேன். நாங்க பேசினதுக்கு அப்புறமும் அதே திமிரு, அதே கொக்கரிப்பு. அப்ப நான் சொல்றது, உனக்கு எதிரின்னா அந்த சமூகத்தின் தலைவர்னா உனக்கு ஆளுமை இருக்குன்னா, ஆண்மை இருக்குன்னா நேருக்கு நேரம் மோது. ஆனால் இந்த சமூகத்துல ஒரு பெருங்குடியா தமிழ் மொழிக்காக, இனத்துக்காக எல்லாரும் நிக்கிறான். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் சமூகத்துல அவன் யாராக இருந்தாலும், இந்த இனத்துல எந்த ஒரு சாதியும் பெருசாதி இல்லை, உயர்ந்த சாதி இல்லை.
எனக்கு மேலானவனும் இல்லை, எனக்கு கீழானவனும் இல்லை. அப்படி ஒரு நிலையில நீ கொந்தளிக்கும் போது கூட திமிரா பேசுறதுங்கிறதும், அந்த சமூகம் நான் எதுக்குடா தமிழுக்கு நிக்கணும், நான் எதுக்கு இனத்துக்கு நிக்கணும், நான் ஏன் ஈழத்துக்கு நிக்கணும்னு ஒரு பெரும் இளைஞர்கள் கூட்டத்தை கொண்ட அந்த சமூகத்தை கோபப்படுத்தி பார்க்கறதுல உனக்கு என்ன நியாயம் இருக்கு, உனக்கு என்ன அறம் இருக்கு? இன்னும் சொல்ல போனா இதற்கெல்லாம் மூல காரணமாக இருக்கிற ஆள் நீ தமிழனே இல்லை, என் மொழிக்கும் இனத்துக்கும் சம்பந்தம் இல்லாதவன். நீ எங்கேயோ ஒரு பின்புலத்துல இருந்து நீ சொல்ற. அப்ப ஒரு இதுக்கு உள்ள இருக்கிற அரசியல் என்னன்னா, நான் ஜல்லிக்கட்டுக்கு ஏன் அவனியாபுரத்துல வாடிவாசல்ல போய் நின்று ரத்தம் சிந்தி போறான்னா, வெறும் மாடு மட்டும் விளையாடுறதுக்கு இல்ல, அந்த இடத்தை தான் பார்க்கணும். மாட்டோட விளையாடுறது நம்மளுடைய மரபு. ஏன் நெஞ்சு, ஏன் ரத்தம், ஏன் மாடு குத்துன ஏன் வயிறு தான் தெரியுது. எந்த மாடு செத்ததா சரித்திரம் இல்ல. உனக்கு ஏன் பயம்? சிங்கத்தோட விளையாட முடியுமான்னு கேள்வி கேட்ட ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு பதில் சொல்றதுக்கும் பதிலடி கொடுக்கறதுக்குன்னா நான் அவனியாபுரம் வாடிவாசல்ல நின்னேன். ஏன்னா நீங்க ஜெர்சி மாடு வந்துடும். இன்னைக்கு இயற்கை விவசாயத்தில் அதனுடைய மூத்திரமும் அதனுடைய சாணமும் தான். அந்த இயற்கை மாடு அந்த பால் கறந்தா தான், அந்த பாலை குடிச்சா தான் அறிவுள்ள பிள்ளைகள் வளரும். இல்லாட்டினா மாடும் பன்றியும் சேர்ந்த ஒரு இனத்திலிருந்து பாலை குடிச்சா என்ன ஆகும்? அப்ப என் இனம், என் நிலமும் அழிக்கப்படுது, என் இனமும் மலடாக்கப்படுது, என் நிலமும் மலடாக்கப்படுது. அப்ப இன்னைக்கு நம்மாழ்வார்னு ஒருத்தர் வந்து இயற்கை விவசாயத்தை புகுத்தி அப்படி வந்துட்டு இருக்கும் போது, இதுக்குள்ள இருக்கிற இந்த சூழ்ச்சியை பார்க்கும்போது தான் அடிச்சு உதைச்சு இந்த மண்ணுல மீண்டும் நம்மளுடைய ஜல்லிக்கட்டு விளையாட்டு நடந்தே தீரணும்னு தான் நான் போய் வாடி வாசல்ல நின்னது. அவன் அடி சாதா தொப்பியை கழித்து இரும்பு தொப்பியோட வரும்போதும் நெஞ்ச நிமித்திட்டு போய் நின்னது, ரத்தம் சிந்தும் போது கூட சீறி பாஞ்சதுங்கிறது திமிரு இல்லை, வேற வழி இல்லை. அப்ப தமிழ் சமூகத்துல எழுச்சியோட ஒரு நிக்கிற எந்த இனமாக இருந்தாலும், அது சின்ன சமூகமா இருந்தாலும் சரி, பெரிய சமூகமா இருந்தாலும், ஆனா பெரிய சமூகமா இருக்கும்போது அவர்கள் உரிமை மறுக்கப்படுறதும், அவர்கள் அடக்கப்படுறதும், அவர்கள் அவமானப்படுத்தப்படுறதும் ஒரு பெரும் சமூகத்துல நிகழ்ந்தா, அவனுக்கே இப்படி நிகழ்ந்துருச்சுப்பா, நாம என்ன செய்ய போறோம்? ஒன்னும் செய்ய முடியாது. இப்படியேதான் அடங்கி கிடக்கணும், அடிமையா கிடக்கணும் அப்படிங்கிற நிலை இருக்குல்ல, அது வன்முறைகளுக்கெல்லாம் மேலான வன்முறை. அப்ப நீனு தவறும் செஞ்சுவிட்டு அதுக்கு மேல திமிரா நிற்கும் போது உனக்கு பதிலடியும் கொடுத்தே தீரணும். என் மண்ணுல உனக்கு இவ்வளவு திமிர் இருக்குன்னா, அப்ப இந்த மண்ணுல இருக்கிறவனுக்கு எவ்வளவு இருக்கும்? அது திமிரா இருக்கணும்னு அவசியம் இல்லை, அறமாக வீரமாக இருக்கணும். இந்த படம் என் இனத்தை, என் இனத்திற்குரியவர்களை தலை நிமிர்த்தும், என் எதிரிகளை 100% தலை குனிய வைக்கும். அதுதான் படையாண்ட மாவீரா. தவிரவும் இது மட்டும் இல்லை, என்னுடைய வாழ்நாள் லட்சியமே. சந்தனக்காடு எடுத்த முந்திரிக்காடு, முந்திரிக்காட்டுல இன்னும் ஒரு மாவீர வரலாறு இருக்கு. என் தாய்க்கும் தாய் மொழிக்கும் சமமான என்னுடைய தமிழீழ தேசிய தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு சமமான தோழர் தமிழரசன் வரலாறு. அந்த வரலாறு வரும்போது தெரியும். சந்தனக்காடு வரலாறு, முந்திரிக்காடு வரலாறு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் மேல இந்த பிறப்பினுடைய அர்த்தமாக நான் காத்துக்கிட்டு இருக்கிறது, நான் முன்னாடி சொன்னது போல என் தாய்க்கு சமமான தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய வன்னிக்காடு வரலாறு எடுக்கிறதுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அது வரும்போது இங்கேயாவது என் இனத்தின் எதிரி தலைகுனிவான், இந்த உலகமே தலைகுனிய போது. தலைவர் பிரபாகரன், அண்ணன் பிரபாகரன் வரலாறு வரும்போது இந்த உலகம் தலைகுனியும். ரூட்ஸ்ங்கிற வேர்கள், அது பெரும் நாவல். அது கருப்பினத்தை அடக்கின வெள்ளையர்களுடைய அந்த குரூரங்களை சொன்னது. அது தொடராக 100 எபிசோடு வந்தது. 100வது எபிசோடு வரும்போது அமெரிக்காவினுடைய தலைநகர்ல வெள்ளைக்காரர்கள் எல்லாம் மண்டியிட்டு முட்டி போட்டு கையெடுத்து கும்பிட்டு எங்கள் முன்னோர்கள் செய்த பாவத்திற்கு நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம்னு சொன்னாங்க. வீரமும் அறமும் செறிந்த எங்களுடைய ஈழ போராட்டத்தை,
இந்த உலகம் தோன்றின காலத்திலிருந்து முடிகிற காலம் வரைக்கும் அப்படி ஒரு தலைவன் இந்த உலகத்தில் இல்லை, எந்த இலக்கியத்திலும் இல்லை. அண்ணன் பிரபாகரனுடைய வரலாறு நமக்கெல்லாம் தெரிஞ்சது கொஞ்சம். இப்படி அந்த வரலாற்றை செய்யணும், அதுக்கு தான் இந்த வரலாறு செஞ்சிருக்கேன். இந்த வரலாற்றில் நான் வெல்லணும். இந்த வரலாறே நாங்கள் போட்ட பட்ஜெட்டோட பல மடங்கு கூடிருச்சு. நான் அந்த வரலாறு நேரடியாக எடுக்க முடியாது. ஆனால் 15 ஆண்டுகளாக உலகம் முழுக்க சுத்திட்டு இருக்கேன். ஐநா சபைக்கு போறதோட நிக்கல, மீதம் இருக்கிற எவ்வளவு தளபதிகளை சந்திக்கணுமோ சந்திச்சு சேகரிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆக இந்த வரலாறும் இந்த வெற்றியுங்கிறது என் இனத்திற்கான தலைநிமிர்வு. இப்படிப்பட்ட இந்த நிகழ்வுல என்னை ஆளாக்கியவர்கள், என் மீது பேரன்பு பெரும்பாசம் கொண்டவர்கள் எல்லாருமே இங்க நான் அழைச்சிருக்கேன். அது என்னுடைய அதாவது நான் 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 நடிச்சு இயக்குன மகிழ்ச்சி படத்தினுடைய தயாரிப்பாளர் மணிவண்ணன் அவர்களாக இருக்கட்டும், இன்னைக்கு என்னை வச்சு படம் எடுத்த எல்லாருமே இங்க வந்திருக்காங்க. என்னை உருவாக்குனவங்க வந்திருக்காங்க. என் வாழ்க்கையில மறக்க முடியாதவங்க. நீங்க சிவசக்தி பாண்டியன் சார் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மிக கடுமையான எதிர்ப்பு. காதல் கோட்டை காலமெல்லாம் வாழ்க, காலமெல்லாம் காதல் வாழ்க, கண்ணெதிரே தோன்றினால், இந்த படம்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவ்வளவு பெரிய நெருக்கடி. தங்கர் பச்சான் அவர் கூட கௌதமனுக்கு கொடுக்காத என்ன டைரக்டர் ஆக்குனாரு. அது சொல்றது எனக்கு ஒண்ணு இது இல்லை. மோகன் பையன் ஒரு 60 படங்கள் அசோசியேட்டா வேலை செஞ்சவர். நான் உண்ணாவிரதம் இருப்பேன்னாரு. அவர் சொன்ன வார்த்தை, கௌதமனை நான் கனவே கலையாத டைரக்டர் ஆக்கிய தீர்வுன்னு சொல்லி ஆக்குனாரு. எல்லா நிலையிலும் என் குடும்ப வாழ்க்கை உட்பட என் கூட, அவர் கூட நான் நிக்கிறேன், அவர் என் கூட நிக்கிறார். எல்லாருமே அப்படிதான். அது மாதிரி இந்த படைப்பு ஒரு கட்டத்தில் தடைப்பட்ட போது நான் இருக்கேன், நான் கூடவே இருப்பேன்னு சொன்ன என்னுடைய சகோதரன் கிருஷ்ணமூர்த்தி, முதல்ல யாருன்னே தெரியாத வையினாரு, முன்னாள் எம்எல்ஏ அவரு ராஜான்ட்டு, திருப்பத்தூர் எம்எல்ஏ, போன் பண்ணி சொல்லி கௌதமனை அப்படி சொல்லிவிட்டான்னு சொல்லி என்னை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் அண்ணா நான் சென்னைக்கு வரேன் அப்படின்னாரு. திரும்ப இது எந்த குரல்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவரு தான் போன வையினவரை போன நான் ஏன் பதிவு பண்ணி வைக்கணும்னு நேரா வந்தவர் எவ்வளவு வேணும்னு கேட்டாரு. ஒரே நேரத்தில் 2 கோடி பண்ணுங்க படம் அப்படின்னாரு. ஒரு கட்டத்தில் நிற்கும் போது அதுக்கப்புறமும் இந்த படம் ஒரு பெரும் பொருட்செலவு. ஏன்னா நினைச்சதை எடுத்துடணும். நான் கொஞ்சம் வதச்சதா தான் நினைக்கிறேன். கடைசி கட்டத்தில் ஐயா சரவணராஜ் அவர்கள் ஒவ்வொரு முறையும் அதை பார்த்துட்டு, இவ்வளவு தூரம் வந்துருச்சுல்ல, அடுத்த கட்டம் நான் பார்த்துக்கிறேன், செய்யுங்க, நல்லா செய்யுங்க. இந்த விழாவை கூட சத்தியம் தியேட்டர்ல வைக்கணும்னு சொன்னவர் அவரு. என்ன செலவா பார்த்துக்குங்க அப்படின்னாரு. ஆனா அது வேலை நேரமாக இருக்கு, காலை நேரத்தில் தான் தராங்க, இந்த அரங்கம் பத்தாது அப்படின்னு. ஆக இப்படி நீங்க சில்வா மாஸ்டர் என் கூட பிறக்கலன்னு நான் நினைக்கிறேன். முதல் முறையாக இந்த கதையை சொல்றேன் சார். சீனா நல்லா இருக்கு சார், ஸ்கிரீன் டிரைவர் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டாரு. எவ்வளவு உங்களுக்கு மாஸ்டர் சம்பளம்? வெளியே கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெரிய சம்பளம் ஒரு நாளைக்கு. உண்மையா சொல்றேன், அந்த ஒரு நாள் சம்பளம் கூட முழுசா நான் கொடுத்தேனான்னு தெரியாது. ஆனா என் கூட 25 நாளைக்கு மேல இந்த படைப்பை ஒரு நெருப்பு தகிக்கிற அந்த காட்சிகள். ஏன்னா எனக்கு வெறி, நேர்ல சண்டை போடுறதே மரபணுல இருக்கிறதுன்னு வைங்க, காட்சியாங்கிறது நான் விஜயகாந்தோடைய அவரை பார்த்துதான், சிவப்பு மல்லியை பார்த்தேன், எங்க அப்பா கம்யூனிஸ்ட் போராளி, அதை பார்த்துதான். ஆக இந்த அவர் என்னை பயன்படுத்தினதும், நான் அவருக்கு எனக்கு இதெல்லாம் வேணும்னு கேட்டதும், அவர் என் கூட செஞ்சு கொடுத்துட்டு எப்ப சார் எப்ப ரிலீஸ் சார், எப்ப பணம் வரும்னு ஒரு நாள் கேட்டதில்லை. அது மாதிரி தினேஷ் மாஸ்டர், யார சொல்றது யார விடுறது? கிங்ஸ்லி என்னுடைய நண்பன், அதுக்கு முன்னாடியெல்லாம் நான் பார்க்கல. இப்ப நண்பன் அப்படி ஒரு நண்பனை பார்க்க முடியாது. ரெடின் கிங்ஸ்லி. சமுத்திரக்கணி என்னுடைய 30 வருஷ கால நண்பன். என்ன நண்பன் செய்யணும், நான் வரேன், என்ன எதுவுமே கேட்கல, நீ தப்பா எடுக்க மாட்டேன். நான் சொன்னேன், இது சாதிய படமாக தெரியும், படம் முடியும் போது இது தமிழ் சாதி படமாக முடியும். ஏன்னா இங்க சாதிய மர மனிதனை நினைன்னு சொல்லிதான் இந்த மொழிக்கும் இனத்துக்கும் சம்பந்தம் இல்லாத கூட்டம் 50 வருஷமா அடிமைப்படுத்த ஆண்டுகிட்டு இருக்கு. அதுக்காக சாதியை நான் நினைச்சு தூக்கி புடின்னு சொல்லல. உன்னை மறக்க சொன்னவன் நீ என்ன சாதின்னு அவனை கேட்டக்கூடாதுன்னு தான் அவன் உன்னை மறக்க சொன்னது.
நீ சாதி எல்லாம் உன்னால எந்த காலத்திலும் மதத்தை விடு சாதி விடுன்னு உடனே விட்டுறாங்களா? எவனா கூட சொல்லுங்க, மதத்தை விடுங்கன்னு எவனா சொல்லுங்களேன் பார்ப்போம். எவன் கேட்பான்? எவனுமே கேட்க மாட்டான். சாதியை விடுங்கன்னு சொல்லுங்க, கை தட்டுவான். எந்த சாதியும் விட மாட்டான். என்னன்னா, எங்க மாமா வீட்டு சொந்தத்துக்கு கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க, எங்க அத்தை வீட்டுக்கு போயிருந்தாங்க, யாருக்கு பொண்ணு கொடுக்கறது? எங்க சொந்தத்துல தான் ஒருத்தர். அப்புறம் என்ன சாதி? எங்க ஒழியறது? எங்க ஒழிச்சிங்க? நீங்க ஒழிக்க ஒரு காலமும் முடியாதுங்கிறது அது சாத்தியப்படுத்தலாம் ஒரு அறமான அரசு வரும்போது. ஆனால் ஏற்றத்தாழ்வு பார்க்கிற மனநிலையை அடியோடு வெட்டி வீழ்த்தணும். எனக்கு இவன் கீழானவன், எனக்கு மேலானவன் இருக்கக்கூடாது. அப்ப எல்லாரும் என் சகோதரன். இந்த படத்துல ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லியிருக்கேன். உன்னையும் இந்த மண்ணையும் காக்கணும்னா ஒரு தாய் மக்களா நில்லுங்கடாங்கிறது தான் இந்த படம். அது அவனுடைய அடையாளத்தோடு சொல்லியிருக்கேன். ஏன்னா எப்பவுமே எண்ணிக்கையில் குறைவானவர்களை எப்பொழுதும் தவறாக நடக்கூடாது. அவனை ஒழிக்கிறன்னா ஒழிக்க முடியாது. ஆனால் எண்ணிக்கையில் பெரும்பான்மை இருக்கிறவனுடைய மனசுல இருக்கிற அழுக்கை அகற்றாமல் இங்க ஒரு சமூக நல்லிணத்தை ஏற்படுத்தவே முடியாது. அந்த உண்மை தெரியாத எவனாவது நான் ஒழிக்கிறேன்னா, எவன் ஒழிச்சான்? ஏன் 50 வருஷமா ஒழிக்கல? சாதிய மனிதனை நினைன்னு சொல்லி ஆட்சி அதிகாரத்தை எங்கள்கிட்ட கொடுத்தா ஒழிச்சிருன்னு எவனா ஒழிச்சிருக்கான்? தமிழ் சாதி உரிமைகளை ஒழிச்சிருக்கான். இன்னும் ஏன் நம்ம இடஒதுக்கீடு கேட்கிறோம்? இன்னும் ஏன் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த கேட்கிறோம்? ஏன் நடத்த மாட்டேன்? நீ யாருன்னு உனக்கு தெரிஞ்சிடும், எங்களுக்கு தெரிஞ்சிடும். அங்க உட்கார முடியாது. எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் யாராருக்கு என்ன பங்கோ அந்த பங்கீடு நடக்காமல் தமிழ் சமூகம் அமைதியும் உறாது, உரிமையும் கிடைக்காது. அதற்கான அடையாளமாக தேவைப்படுற இடத்துல நான் சொல்லியிருப்பேனே ஒழிய நான் அதுக்கு மேல விளக்கம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆக இந்த படைப்பு படையாண்ட மாவீரா. இன்னைக்கு நான் இங்க எல்லாரையும் சொன்னேன். என்னுடைய பேரன்பிற்குரிய சகோதரர் சீமான் அவர்கள் எந்த ஒரு விடயமா இருந்தாலும் அது ராத்திரி 1 மணியா கூட இருக்கும். தமிழ் தேசியத்துக்கு ஏன் 2 சாதி 2 கட்சி? தமிழ் பேரரசு ஒண்ணு, நாம் தமிழர் ஒண்ணு. அவர் இருக்கும்போது நீ ஏன் ஆரம்பிச்ச? எத்தனை திமுக கட்சி, திராவிட கட்சிகள், எத்தனை கட்சிகள்? தமிழ் இனத்தை காக்க, தமிழ் மண்ணை காக்க திசைக்கு ஒரு தலைவன் தேவை. திசைக்கு ஒரு தலைவனை தமிழ் சமூகம் உருவாக்காமல் ஒருத்தன் வீழ்ந்தா இன்னொருத்தன் எழுணும். தேவைப்படும் போது எப்படி அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா, ஒரு ஆபத்துனா அத்தனை பிள்ளைகளும் ஒன்று கூடி நிற்குதோ அப்படி நிற்காமல் தமிழ் சாதிகளையும் தலைவன் தேவை. இதை இழிவாக, கேவலமாக, குதர்க்கமாக பேசுகிற கூட்டத்திற்கு அதை பத்தி நான் கவலைப்படல. அது அவசியமும் இல்லை. அது ஈனத்தனமான பிறவிகள். தன் சமூகத்தை காக்க ஒவ்வொரு சமூகத்திலும் தலைவன் தேவை. அத்தனை தமிழ் சாதிகளும் ஒன்று சேர்ந்து நின்று தமிழ் நிலத்தை, இது என் நிலம், இது என் தாய் நிலம், இது என் தாய்மொழின்னு ஒன்று சேராம ஒரு காலமும் விடியல் கிடைக்காது. இன்னைக்கு உன்னை சாதியை பிரிச்சு வச்சுட்டு தானே என்ன செய்யறான்? விலைக்கு கொடுத்து வாங்குறான். இந்த சாதி நான் எடுத்துக்கிறேன் திமுக, இந்த சாதி அண்ணா திமுக நான் விலைக்கு வாங்கிக்கிறேன். என்ன ஈனத்தனம்? சாதியை ஒழிச்ச நீ சாதி தலைவர்கள்லாம் விலை பேசுவாங்க. பொட்டிக்கு கொடுப்ப, சீட்டு கொடுப்ப, அப்புறம் தான் நீ பிரிச்சு வச்சிருக்கிய. அப்புறம் எங்களுக்கு சரி வாங்குறிய, ஆளை விலைக்கு வாங்குறிய, அவனுக்கு பதவி கொடுக்குறியா? என்ன அயோக்கியத்தனம்? ஒரு குரல் எழுந்தது, கூட்டணி கூப்பிட்டு ஆட்சியில பங்கு வேணும்னு. இது இப்ப இல்ல, முன்னாடியே எல்லா தலைவர்களையும் அடக்கிட்டாங்க. ஆட்சியில பங்கு கொடுத்தா என்னாவோ, அவன் சமூகத்தை வளர்த்துக்கிட்டே இருப்பான். இப்ப என்ன, உனக்கு பொட்டி வேணுமா வாங்கிக்க போயிரு. என்ன அயோக்கியத்தனம்? அது இனிமே நடக்க கூடாது, இனி நடக்காது. இது இந்த படம் தமிழ் சமூகத்தினுடைய பேராயுதம். இப்படி எல்லாம் எண்ணற்ற பிரச்சனைகள் நடக்கும் போது அல்லது எதுவாக இருந்தாலும் முன்னாடி சொன்னது போல ஏன் 2 கட்சி? நாங்கள் எப்போதுதான் மேடையில் சந்திக்கிறோம். எப்ப தேவையோ அப்பொழுதெல்லாம் நாங்கள் பேசிக்கிட்டே தான் இருக்கோம். நான் விழும்போது ஒரு காலமும் அவர் வேடிக்கை பார்க்க மாட்டார். அவர் விழும்போது அல்லது அவர் வீழ்த்தப்படும் போது அவன் எவனாக இருந்தாலும் இல்ல எவனாக இருந்தாலும் நான் போய் நிற்போம் முதலாளா. இந்த தமிழ் சமூகம் விழும்போது தேவனா இறுக கைப்பற்றி அவரோட மட்டும் இல்ல இன்னும் தேவையானவர்கள்லாம் ஒரு நேரத்தில் காலம் ஒன்று சேர்க்கும்.
என் இனத்தின் எதிரிகளை இந்த மண்ணில இருந்து ஓட ஓட அடிச்சு விரட்டாம இந்த மண் இந்த இனம் தலை நிமிராத, எங்கள் தலை சாயாது. படையாண்ட மாவீரா அதற்கான தொடக்கம். இந்த படைப்புல இறுதியாக இந்த படைப்புல என்னோடு பணிபுரிந்தவர்கள், அது ஒளிப்பதிவாளர் கோவி ஜெகதீஸ்வரனாக இருக்கட்டும், ஐயா ராஜமுகமது, இரவு பகலாக அதாவது பட தொகுப்புல எடிட்டிங்ல எல்லாருமே, அவர் மோகனா இருக்கட்டும் ஆர்ட் டைரக்டர், இப்படி யாருன்னு நான் பிரிச்சு சொல்லணும்னு யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. எல்லாருமே என்னுடைய தயாரிப்பு குடும்பம், தம்பி நிர்மல்ராஜ், தம்பி விக்னேஷ், இப்படி எல்லாருமாக இந்த படத்துல என்னுடைய வேகத்தை மட்டும் இல்ல, இன்னும் சொல்ல போன என்னுடைய கோபத்தையும் உள்வாங்கிட்டு தாங்கிட்டு இந்த படத்தை ஒரு நெருப்பு சிற்பமாக கொண்டு வந்த என்னுடைய பெருமரியாதைக்குரிய, என்னுடைய பெரும் பாசத்திற்குரிய இந்த படைப்பு சம்பந்தப்பட்ட அண்ணன், அதாவது உடை அலங்கார நிபுணர் முருகனாக இருக்கட்டும், சசியா இருக்கட்டும், ஒப்பனை செய்த சசி அவர்களாக இருக்கட்டும், இப்படி எல்லாருக்கும் என்னுடைய பேரன்பும் பெருநன்றிகளும். இந்த படைப்பு வெல்லுவதற்கு என்னுடைய பேரன்பு கொண்ட சகோதரர்கள், ஊடகவியலாளர்கள், நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்வீங்கன்னு நான் நம்புறேன். ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகம் இந்த படைப்பு கொண்டாடுவதோடு தொடர்ந்து வன்னிக்காட்டின் பயணத்திலும் நாம் சந்திப்போம், பயணப்படுவோம். நான் பேர் யாரையும் சொல்லாம விட்டா நம்மளுடைய ஐநா கண்ணன் அவர்கள் வரைக்கும் எண்ணற்றவர்கள் என்னுடைய நன்றிக்குரியவர்கள். சுந்தரவதன் ஐயா, அவர் இங்க இந்த நிகழ்வுக்கு வரல. இப்படி எல்லாருக்குமாக என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும். என் பையன் தமிழ் கௌதமன், அவன் பேசணும்னு எல்லாரும் சொன்னப்ப என்னப்பா எனக்கு பதட்டமா இருக்குன்னா, இந்த படத்தை பார்த்துட்டு வசந்தபாலன் என்னுடைய நண்பர் என்ன சொன்னாரோ, எனக்கு ரொம்ப அவருடைய படைப்புக்கு நான் ஒரு தீவிரமான ஒரு ரசிகன் நான். ஏன்னா அசலான படைப்பு செய்யறவர். அவன் சொன்னா, நீங்க பேசி முடிச்ச உடனே ஒரு வார்த்தை கூப்பிடுங்கப்பா, நான் வேணா பேசுறேன்னா வா பேசு. எல்லாருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தமிழ். இது என்னோட 3வது படம். எல்லாரும் அப்பாவை பத்தி வந்திருக்க எல்லாருமே வந்து ரொம்ப புகழ்ந்து பேசினாங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு நான் அப்பாவுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறது என்னன்னா, எனக்கான ஒரு மேடை, பெரிய மேடை காத்திருக்கு, அதுக்காக தான் ஓடிட்டு இருக்கேன். அன்னைக்கு இங்க இருக்கிற எல்லாரும் பேசின மாதிரி என் அப்பாவை நான் பெருமைப்படுத்தி பேசுவேன். ரொம்ப நன்றிப்பா, இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. இந்த அரங்கில் இருப்பவர்களைப் போலவே யாரெல்லாம் மொழியில் கலப்பு செய்கிறார்களோ, மொழி சார்ந்த இழிவு செய்கிறார்களோ, அவர்கள் எல்லோரும் ஓர் நிமிடம் எண்ணி அஞ்சுகிற சமூக ஊடகத்தில் கருத்தும் கலகலப்பும் என் பேச்சு, சமூகத்தில் களை எடுப்பதுதான் என் மூச்சு என்று அரசியலில் இயல் அரசனாய் வலம் வருகிற செழுந்தமிழர் அண்ணன் சீமான் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பாட்டு வெளியிட வேண்டும் என்று என்னுடைய தம்பி கௌதமன் எனக்கு அனுப்பியிருந்தார். அதை பாடல் காட்சியை பார்த்து இவ்வளவு சிறப்பாக நடன அமைப்புகள் வந்திருக்கிறதே, இது யாருன்னு அப்போ தெரியல, அதில் யார் அதை செஞ்சதுன்னு தெரியல. மேடைக்கு வந்தது என்னுடைய அன்பு தம்பிகள் இருவரை நான் பார்த்த பிறகு, தினேஷ் ஸ்ரீதர் இருவரையும் பார்த்த பிறகு, அதுக்கு காரணம் அவர்கள் இருவரும் தான் எனக்கு தெரிஞ்சது. அது தினேஷ் கூட நான் பணியாற்றியிருக்கிறேன். இளம் வயதிலேயே மிகச்சிறந்த திறமை கொண்ட ஒரு நடன இயக்குனர். அதே போல தம்பி ஸ்ரீதர் அவர்கள். சண்டை காட்சி மிகச்சிறப்பாக வந்திருக்கிறது. படையாண்ட மாவீரன்ல அப்புறம் சண்டை இல்லாமல் எப்படி? தம்பி சில்வா அவர்களை நான் விண்ணூர்தி நிலையத்தில் சந்தித்தேன். அவர் எனக்கு ஒரு வியப்பு தான். இந்த சண்டை கலைஞர்கள் எல்லாம் ஏதோ முரட்டுத்தனமாக இருப்பாங்க, அப்படிதான் எல்லாரும் நினச்சிட்டு. அன்னைக்கு விண்ணூர்தி நிலையத்தில் பார்த்து கையில் ஒரு புத்தகத்தோடு வந்திருந்தாப்புல. தம்பின்னா அது நந்தனார் சரித்திரத்தை வச்சிருந்தாப்புல. அது அவர்கிட்ட சொன்னேன். இதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கள் அப்பா மணிவண்ணன்ட்ட வேலை செய்யும்போது சூப்பர் சூப்பராக அவர்கள் அதில் நடன இந்த சண்டை இயக்குனராக இருப்பாங்க. நாங்கள் ரொம்ப அன்பாக இருப்போம்.
எப்போ பார்த்தாலும் தோல் மேலே கை வச்சுட்டு அந்த பயிற்சியை கொடுத்துட்டு வந்து சங்க இலக்கியங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருப்பார். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிந்தாமணி எல்லாத்தையும் பேசுவாங்க. இது எப்படி மாஸ்டர் அப்படின்னா, பகலெல்லாம் அடிக்க வேண்டியது, இரவெல்லாம் படிக்க வேண்டியதுன்னாப்புல. அவரை பார்த்தா இன்னைக்கு பேசுனா அவரளவுக்கு அந்த இலக்கியங்களை பேசுறதுக்கான ஒரு பெரிய பெரிய தமிழ் அறிஞர்களையே வியக்கிற அளவுக்கு பேசுவார். அதுக்கப்புறம் என் தம்பி கையில் ஒரு சண்டை இயக்குனர் கையில் புத்தகத்தை பார்த்தது எனக்கு ரொம்ப வியப்பாக. இப்போ செல்வாவை நான் ரொம்ப பாராட்டினேன். சரி, அது இப்படி சிறந்த கலைஞர்களால் உருவாக்கப்பட்டிருக்குது. அதில் ஒளிப்பதிவு ரொம்ப நேர்த்தியாக இருந்துச்சு. இப்போ என் தம்பிகிட்ட கேட்டேன், யாருன்னா கோபி ஜெகதீஸ்வரர்னு சொன்னாப்புல. இசையமைப்பாளர் அவர் தான் இது விழாவின் நாயகன். அவர் தம்பி ஜி பிரகாஷ் இளம் வயதிலேயே 100 படங்களை தொட்ட ஒரு சாதனை. ஆமாம், 100 படங்களை தொட்டார். அப்போ அது அசூரன் படம் வந்து படத்தை பார்க்கும்போது அதன் பின்னணி இசை வந்து மிகச்சிறப்பாக செய்திருப்பார். அந்த காட்சிகள், அது அந்த சண்டை காட்சிகள் இதெல்லாம் நகரும்போது அந்த வயதில் இவ்வளவு ஆளுமையாக அவர் செய்கிறது ரொம்ப திறமை. அப்போ நானும் என் தம்பி மாதவனும் நடித்த ஒரு படம் இருக்குது. அது அந்த படத்தில் அப்போ தான் இவரை நேரில் சந்திக்கிறேன். இசை இவர் தான், அந்த ஜி பிரகாஷ் தம்பி தான். அப்புறம் நாங்கள் ரொம்ப நெருக்கமானது காரணம் மொழிப்பற்று, இனப்பற்று, இனமான உணர்வு தான். ரொம்ப நெருக்கமாக இருந்தோம். அப்புறம் அவர் பாடல்கள் எல்லாரும் செஞ்சிருவாங்க, பாடல்களை எல்லாரும் செஞ்சிருவாங்க. ஆனால் அந்த திரைக்கதையின் நகர்வுக்கு பின்னணி இசை கொடுத்து அதை தூக்கி நிறுத்துறதுங்கிறது பேராற்றல். அது இந்த நிலத்தில் நம்முடைய இசை இறைவன் அப்பா இளையராஜாவுக்கு இணையாக இன்னும் எவனும் பிறக்கலை. அதுக்கப்புறம் அந்த தலைமுறையில் தம்பி ஜி பிரகாஷ் ஒரு பெரிய கெட்டிக்காரர் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அப்படி ஒரு சிறந்த படைப்பாளர்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. இதில் பின்னணி இசை ஷாம் அவர் செஞ்சுருக்காங்க. அவங்க ஏற்கனவே நான் சில படங்கள் பார்த்துருக்கேன். சிறப்பாக செய்யக்கூடிய ஆற்றல் பெற்ற கலைஞராக இருக்கார். இதில் என்னுடைய தம்பி கௌதமன் இங்கே படைப்பாளி என்பதை தாண்டி என்னுடைய பாசத்திற்குரிய தம்பி. ஏன்னா எங்கள் அப்பா வடைமலைக்கும் எங்கள் அம்மாவுக்கும் நான் மூத்த மகன். எனக்கு பின்னாடி தான் கௌதம், லெலினெல்லாம். இப்போ அந்த அடிப்படையில் தான் நான் இதை நாளைக்கு வைக்க முடியாதா, எனக்கு நான் வெளியூரில் இருக்கேனே, ரொம்ப வேலையாக இருக்கேன்னு. இல்லை, நீங்கள் வரணும், இருக்கணும், அவ்வளோதான் வச்சுட்டாப்புல. இது எடா பெரியது, எல்லா வேலையும் விட்டுட்டு அவசர அவசரமாக வெளியூர் பிடிச்சி நான் சரி எல்லோரும் வந்திருப்பாங்களே, கொஞ்சம் தாமதமாகறமேன்னு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதுக்கு உங்கள் எல்லார்ட்டையும் நான் என் வருத்தத்தை தெரிவிக்கிறேன். கொஞ்சம் வர நேரம் ஆயிடுச்சு. கௌதமன்ட்ட இங்கே பாராட்டி எல்லாரும் பேசுகிறது மாதிரி அவர் எந்த ஒரு வேலையும் ஈடுபாட்டோட செய்யக்கூடிய ஒரு தம்பி. அவரோட நான் மகிழ்ச்சி படம் நடித்தேன், தம்பிக்காக தான் நடித்தேன். அப்புறம் இங்கே எங்கள் தயாரிப்பாளர் இருக்கிறாங்க மணிவண்ணன், அது எங்கள் எல்லார் மேலேயும் பேரன்பு. குறிப்பாக என் தம்பி கௌதம் மேலே அவருக்கு என்னை போலவே நேசித்து நிற்கக்கூடிய ஒரு பெரிய உறவுக்காரர் அவர். எங்கள் எல்லாருக்குமே கொடை அவர் தான். நாங்கள் ஒரு கூட்டம் நடத்தினா இருந்தாங்க வந்து கொடுத்துட்டு போயிடுவார். 50,000 வச்சுக்கிறோங்க, 1,00,000 வச்சுக்கிறோங்க. அப்படி உணர்வின் உறவினுடைய பிணைப்பு. அப்போ அதில் அப்போவே பார்த்து தம்பியுடைய ஈடுபாட்டை, அவனுடைய படைப்பின் ஆற்றலை வந்து ஆட்டோ சங்கர் நான் ரொம்ப பின்னாடி தான் பார்த்தேன். மக்கள் தொலைக்காட்சியில் தொலைக்காட்சி உருவாக்கத்துல நாங்கள் அந்த குழுவில் இருந்து எங்கள் ஐயா கூட, எங்கள் ஐயாவுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு இல்லை, அதில் என் மேலே பேரன்பு. இப்போ அதில் இந்த சந்தன வீரப்பன் வந்து தொடர், ஆமாம் சந்தனக்காடு, அந்த தொடர் வரும்போது பார்த்து நான் வியந்தப்போ நானும் தம்பி அடிக்கடி பேசிக்கிறதுனால பாராட்டிக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் எங்கள் தலைவர்கிட்ட சந்தித்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ எங்காலும் பேச்சு வந்துருச்சு, வீரப்பனுடைய பேச்சு வந்துருச்சு. அப்போ பேச்சு வரும்போது அவருக்கு அவர் மேலே பெரிய மதிப்பு, வீரப்பனார் மேலே பெரிய மதிப்பு. அது காரணம் அது எனக்கிட்ட சொன்ன வார்த்தையை நான் பதிவு செய்கிறேன். நம்ம இனத்தில் அந்த இடத்துல ஒரு வீரன், அந்த இடத்துல ஒரு வீரன், அதனால எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு.
அவர் கண் பார்வை கொஞ்சம் மங்கிருச்சு அப்படிங்கிறது அப்போ அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அது இங்கே அழைச்சிட்டு வந்து இங்கே மருத்துவம் செஞ்சிடலான்னு தான் அதுக்கு பெருமுயற்சி எடுத்தவர் எங்கள் தலைவர். அதை கொடுத்து ஒப்படைக்க சில ஆளுகள்கிட்ட கொடுத்தது. அந்த செய்தி கசிஞ்சு அது உளவுத்துறை வந்து ஈழத்தமிழில் உள்ள போய் பேசி அது பெரிய திரைக்கதை நடந்துச்சு. அந்த துயரம் நடந்துச்சு. எப்படி இறந்தாருன்னு கேட்டபோது நீங்களும் தெரிஞ்சுக்கணும்ல அந்த அதில் இது சுற்றுலா ஒன்றும் சொல்லலை செய்யலை. உறவுக்காரர்கிட்ட அவருக்கு வழக்கமாக கொடுக்குற இடத்துல மோரில் விஷத்தை கலந்து கொடுத்து கொண்டுட்டாங்க. அது ஆங்கில படம் போல் இருக்கும் பாருங்க. எல்லாரும் மோரை குடிச்சிடுறாங்க. குடிச்சிட்டு போய் அந்த ஓடையில் வாய் கழுவ போகும்போது ஏதோ இருக்குது இதில் மயக்கமாக வருது, இதை குடிச்சிடாதீங்கன்னு சொல்ல திரும்பும்போது நம்மளால் குடிச்சிட்டு இருந்துறாப்புல. எப்படி இருக்கு பாருங்க. இறந்து 2 நாள் கழித்து ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவனை அனுப்பி பார்த்துட்டு செத்துட்டாருன்னு உறுதி செஞ்சுட்டு போனதுக்கு பிறகு மீசையெல்லாம் வெட்டி வண்டியில் ஏற்றி ஆட்டு ரத்தத்தை தெளித்து சுட்டு நாடக குழுவுக்கு இது ஒன்றும் புதுசு இல்லையே அப்படி சொல்லப்பட்டதான். அப்போ அது சொன்னவொன்னே நான் நினச்சேன் கிட்ட நெருங்கி இருக்க முடியாது, இல்லைன்னா இப்படி தான் கொண்டிருக்க முடியும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் அந்த அப்பப்போ நேரம் கிடைக்கும்போது கொஞ்சம் நேரம் அந்த தொடரை பார்க்குறேன், மறுபடி முழுசாக பார்க்க முடியலைம்போது அப்போ தான் நான் தம்பி கௌதமனே என் தலைவருக்கு சொல்லி தம்பி தான் அதை எடுத்திருக்கிறார் அப்படின்னா, அப்போ முழுமையாக பார்க்கறதுக்காக நான் வந்து என்னுடைய அன்பு சகோதரன் என்னுடைய ரத்தம் வேல்முருகன் அவர்கிட்ட பேசி தம்பிக்கிட்ட பேசி அந்த மொத்த தொடரையும் வாங்கி பெட்டியில் வச்சு அப்புறம் அனுப்பி வச்சேன் தலைவருக்கு. அதில் கௌதமன் எவ்வளோ பெரிய படைப்பாற்றல் கொண்ட ஒரு படைப்பாளி என்பது அது தெரியும். அதுக்கப்புறம் இப்போ படையாண்ட மாவீரா கண்ணன் அவர்கள் சொன்னது மாதிரி என் மேலே தனிப்பட்ட அன்பு கொண்ட என் அண்ணன் காடுவெட்டி குரு அவர்கள் எங்கள் 2 பேரையும், நான் ஒரு திசை அவர் ஒரு திசை, நாங்கள் அவர் இந்த வட பக்கம் நாங்கள் தென் பக்கத்தில் இருந்த பிள்ளைகள். ஆனால் 2 பேரை இணைத்தது எங்கள் தமிழ், அந்த இன உணர்வு மான உணர்வு எல்லாவற்றுக்கும் மேலாக உலகத்தமிழ் பேரினத்தை இணைக்கிற பெரும் காந்தமாக இருக்கிற எங்கள் தலைவன் பிரபாகரன். 2 பேர் தான் எங்களை இணைச்சது. இப்போ நம்ம அவரை மாவீரர் என்று போற்றி கொண்டிருக்கிறோம். அவர் சொல்றாரு உலக தமிழனுக்கு ஒரே ஒரு தலைவன் தாண்டா, அது என் தலைவன் பிரபாகரன் தான் பேசுறது இருக்கு. நான் கூட என்னுடைய தனிப்பட பதிவில் அப்போ நாங்கள் எப்போ பார்த்தாலும் நாங்கள் பொங்கு தமிழில் சந்திப்போம். எங்கள் ஐயா அது அறக்கட்டில் இருக்குது, அந்த தியாகராயனரில், அங்கே தான் நாங்கள் எல்லாம் சந்தித்து பழக்கம். எங்கள் ஐயா என் மேலே வச்சுருந்த அன்புக்கு ஒரே ஒரு சான்று சார், எங்கள் ஐயா மருத்துவர். பெரிய பெரிய அப்போ நான் கட்சி ஆரம்பிக்கலாம், நான் திரைப்பட இயக்குனர் தானே, சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைவர்கள்லாம் பார்க்க வந்திருப்பாங்க. நானும் ஒரு ஓரத்தில் உட்காந்துருப்பேன். ஐயா வர சொல்லிட்டாங்க பார்க்கணுன்ட்டு நேராக வருவாங்க. வாங்க அப்படின்னு என் கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இருக்கிற எல்லாருக்கும் ஒரு வியப்பாக இருக்குது, இவன் யார் அந்த பையனை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் போய் பேசிட்டு நான் வந்த பிறகு மற்ற ஒவ்வொருத்தராக சந்திப்பாங்க. அதில் எங்கள் ஐயா என் மேலே வச்சுருந்த அந்த பற்று இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நெகிழ்ச்சியாக இருக்குது. அப்போ அந்தப்போ நான் எங்கள் அண்ணன் காடுவெட்டி குரு இருப்பாங்க. அப்போ நிறைய பேசுவோம். அப்போ அந்த நேரம் ஈழப்ப சிக்கல்களை பேசுவோம், தலைவரை பற்றி பேசுவோம், மொழி குறித்து பேசுவோம், போராட்டம் குறித்து பேசுவோம். அப்போ தான் நாங்கள் தமிழ் பாதுகாப்பு இயக்க வச்சு மொழி மீட்சிக்கு பாடுபட்டோம். இல்லைன்னா 85 வயசில் தமிழை தேடி ஒரு தலைவன் இந்த நாட்டில் நடந்து போகிறாரு தெருவில்லைன்னா அது எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் தவிர அவர் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட அன்பு என் மேலே எங்கள் அண்ணன் காடுவெட்டி குரு அவர்களுக்கு. என் தம்பி சொன்ன அந்த மருத்துவமனை காட்சியில் நான் அவர் மருத்துவமனையில் மருத்துவம் எடுத்துக்கொண்டு இருக்கும்போது அவரை பார்க்குறதுக்கு சென்று பார்க்க முடியல. அவர் சிறப்பு சிகிச்சை பிரிவில் இருந்தார். அது இன்னும் என் கண்ணுக்குள்ளே இருக்குது. அவ்வளோ பெரிய ஒரு தனி மனிதன் அப்படிங்கிறது எல்லாராலையும் ஒரு மனிதன் நேசிக்கப்படுறது ரொம்ப கடினம், ரொம்ப கடினம். குருனா ஒரு நிமிர்வு, குருனா ஒரு தினசுறது, ஒரு வீரம், ஒரு அச்சம் தெரிச்சு பறக்கும். அதாவது அது அப்படி ஒரு ஆள். அவர் இயல்பான மனிதன். பெரிய இலக்கியம் அப்படி பேசுறது, அந்த மாதிரி பேசுறது இயல்பாக தான் பேசுவார். ஆனால் ஒவ்வொரு வார்த்தையிலையும் அந்த பாசம் இருக்கும், அன்பு இருக்கும். இப்படி ஒரு நெருக்கமான எங்கள் அண்ணன்.
அவர் வீட்டில் வரவேற்பு அறையில் மாட்டப்பட்ட ஒரே படம் எங்கள் தலைவன் பிரபாகரன் படம் தான். அதை என் தம்பி அந்த படத்திலே பதிவு பண்ணியிருக்கிறாப்புல. ஆனால் தனிக்கு அதை விட்டுட்டது. தலைவர் படம் வர்றதுன்னா நாங்கள் சோரொட்டியில் ஓட்டானே கிழிச்சு போட்டு போகுது. ஆனால் அதை விட்டுட்டது. அது என்னன்னு தெரியல. நான் கூட சொல்லுவேன், படத்தை பார்த்து எப்படி பயப்படல, அவர் படையை பார்த்து எப்படி அப்படின்னு. 3ஆம் உலகப் போர் இனிமே வருதுன்னாங்க. அதெல்லாம் இல்லை. நாங்கள் 3ஆம் உலகப் போரை செய்த இனத்தின் மக்கள். ஏன்னா ஒரு தலைவனை ஒரு இனத்தை அழிக்க உலகம் முழுமைக்கும் படையை திரட்டி வந்தது எங்களது 22 நாடுகள் சேர்ந்து பிரபாகரன் என்கிற ஒரு தலைவனின் படையை எதிர்த்து போரிட்டு இருக்கு. அப்படின்னா இது உலக போரா இல்லையாங்கிறத நீங்கள் தான் முடிவெடுத்துக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அண்ணன் என்னுடைய காடுவெட்டி குரு அவர்கள். குருன்னா மானம், வீரம் எல்லாம் சேர்ந்து தான் அந்த ஒரு மகன் அவர். அப்போ இங்கே பேசியவர்கள்லாம் சொன்னாங்க பாருங்க, பணமா இனமானா இனத்தின் பக்கம் நிற்கக்கூடிய ஒரு வீரன், ஒரு தமிழன் அவர். அப்போ அப்படித்தான் நீங்கள் மண்ணை காக்கிற போராட்டத்தில் எதற்காகவும் மண்ணை விட்டு கொடுக்காதான் மாவீரனாக இருக்க முடியும். அதே தான் எங்கள் தலைவருக்கும். என் தாய் நிலத்தை இன்னொருத்தன் அடிமைப்படுத்தி ஆள அனுமதிப்பவன் எப்படி வீரனாக இருக்க முடியும்? என் தாயின் மடியில் இன்னொருத்தன் தலை வைத்து படுக்க எந்த மகன் சம்மதிப்பான்? அந்த உணர்வின் எழுச்சி தான், அதுதான் புரட்சியாகவும் போராட்டமாகவும் வருகிறது. அதை சிலர் என்ன பண்ணுவாங்க, இது கலவரம், தேவையில்லாத போராட்டம், இது வெட்டி வேலை, இப்படி பேசுறதுக்கு. அதான் என் தம்பி உணர்வு பூர்வமாக அதை எடுத்துரைச்சார். அது பார்க்குறவனுக்கு தான். வெள்ளக்காரனுக்கு காந்தியே பயங்கரவாதி தான், காந்திக்கு பகத்சிங் கூட தீவிரவாதி தான். இப்படிதானே இருக்குது அது. இப்போ எங்கள் பார்வையில் எங்களுக்கு எங்கள் தலைவன் பிரபாகரன் யார், எங்களுக்கு எங்கள் அண்ணன் காடுவெட்டி குரு யாருங்கிறதா. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் வீரப்பனையே இன்னும் மாயாவி, சந்தல கடத்தல்காரன், திருடன் தான் நீங்கள் கற்பிச்சிங்க. எங்களுக்கு அவன் வனக்காப்பாளன், பிரபாகரன் இனக்காப்பாளன். அப்படி தான் நாங்கள் பார்ப்போம். அப்போ அதுதான் நாங்கள் எழுப்புகிற கேள்விக்கு இங்கே எவரிடத்தில் பதில் இருந்தது? சந்தன கடத்தல் வீரப்பன். சரி, கடத்தினார். என்ன பண்ணார்? சந்தனக்கட்டையை வெட்டி வித்தார். யானைகளை கொன்று தந்தங்களை கடத்தி வித்தார். வித்தவர் காட்டுகள் இருந்தார். வாங்கினவன் எங்கிருந்தான்? வித்தவனே பல 100 கோடி செலவழித்து பல ஆயிரம் காவல்துறை படைகளை அனுப்பி தேடி போனீர்களே, வாங்கின ஒருத்தனை கூட கைது செய்யலையே. என்ன பதில் இல்லை? ஏன்னா வாங்கின போகிறோம் அதிகாரத்தில் இருந்தான். அப்போ எங்க பக்கம் இருக்கிற நியாயங்களை எடுத்து பேசணும் இல்லையா? அதுதான் இந்த படையாண்ட மாவீரா பேசுது. அதை என்னுடைய தம்பி மிக நேர்த்தியாக செய்வார். என்னுடைய தம்பி கௌதமன் அது மிக நேர்த்தியாக செய்வார். அதற்கு துணையாக என் ஆர்வீர் இளவல் பாலமுரளிவர்மன், அவனுடைய உரையாடல் மிகச்சிறப்பாக இருக்கும். அது எந்த காலத்திலேயும் சந்தனக்காடுக்கும் அவன்தான் உரையாடல், ஆட்டோ சங்கருக்கும் அவன்தான் உரையாடல். இப்போ வன்னியர்களெல்லாம் அக்கினியிலிருந்து நெருப்பிலிருந்து பிறந்தவர்கள் அப்படின்னு எனக்கு கூட சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன சினிமா, நம்பும்படியாக இருக்குது. நெருப்புலேருந்து யாராவது பிறக்க முடியுமான்னு? அது நம்ப முடியாதில்ல, அது நம்ப முடியாமல் கூட இருக்கலாம். ஆனால் நாங்கள் நெருப்பாக பிறந்தவர்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அதை இந்த படத்தில் வசனமாக உரையாடலாக என் தம்பிகள் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. தமிழன் ஒரு நெருப்பு, பெரு நெருப்பு. அநீதியோ அச்சமோ அடக்குமுறையோ அண்ட விடாத அளவிற்கு ஒரு பெருநெருப்பாக வாழ்ந்த மறவர் கூட்டம் தான் தமிழர்கள். இங்கே பேசிய என்னுடைய தம்பி பேரரசு, எங்கள் அண்ணன் சேகர் அவர்கள்லாம் பேசினார். மொழி குறித்து, மற்றவர்கள் நம்மளை இழிவாக பேசுறது குறித்து, மொழி உணர்வற்று போகிறது. இப்போ பேச்சு வழக்கில் பழகிருச்சு எல்லாருக்கும். இப்போ சில ஆங்கில சொற்களை கலந்து பேசி நம்ம ஒத்துக்கிறணும், நம்ம இனம் அழிந்துட்டது. நம்ம இப்போ தமிழ்நாடுன்னு பேர் வச்சிருக்கோம். இது தமிழுக்கும் தமிழருக்கும் சுடுகாடாக மாறி இருக்கிறது. தமிழ் இறந்துச்சு. தமிழை கொன்றவர்கள் தமிழர்கள் தான். தாய்மொழியை அழிய விட்ட ஒரு இனம் வரலாற்றில் வாழாது. வாழ்ந்ததா செய்தியே இல்லை. அப்போ நம்ம அழிஞ்சிட்டோம். சமஸ்கிருதம் கலந்து பேசி 1800 கன்னடம் பிறக்குது, 600 தெலுங்கு பிறக்குது, 1600 15ஆம் நூற்றாண்டில் மலையாளம்ங்கிற மொழி கிடையாது.
தமிழில் இருந்து சமஸ்கிருதம் கலந்து எப்படி கலந்தோம்? வணக்கம், நமஸ்காரம், சோறு, சாதம், மகிழ்ச்சி, சந்தோஷம், அப்படி பிரிஞ்சிருச்சு. இப்படிதான் போச்சு. இது சாப்பிட்டீங்களா நீங்க, போஞ்சை சீரா நீரு, ஒரே வழி அளவில் தான் பேசிட்டு இருப்பான். இப்படி போயிருச்சு. கடைசியா துளு, கன்னடமும் கலி தெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உதிரத்தில் உதித்தவேன் தமிழ்தாய் வாழ்த்துல பாட்டு இருக்குது. அதை ஆட்சியாளர்கள், அன்றைய ஆட்சியாளர்கள் ஆரியம் போல் வழக்கொழிந்தை தூக்கினார்கள். ஏனால் அந்த பிராமணர்கள் வாக்கு போயிருமோ. அது கன்னடமும் கடிதலுங்கும் கவின் மலையாளமும் அதை சொன்ன அந்த மொழி பேசக்கூடிய மக்களின் வாக்கு போயிடும், அவங்க குறைவா நினைப்பாங்க. தமிழுக்கு அந்த பெருமையை கொடுக்க அன்றைய ஆட்சியாளர்களுக்கு இப்ப கூட கீழடி 2500 ஆண்டுக்கு முன்னாடி இருக்க தமிழனின் தொன்ம நாகரிகம் ஒரு தோராய கணக்கு தான் 2600 5000 ஆண்டா கூட இருக்கலாம். 2 ஏக்கர்ல தோண்டிட்டு இது திராவிட நாகரிகம்னு ஒரு கூட்டம், இது இந்திய நாகரிகம் என்ற ஒரு கூட்டம். 2500 ஆண்டுக்கு முன்னாடி இந்தியா ஏது? இந்த நிலப்பரப்பு ஏது? ஒன்னா இருந்ததா? இப்படி ஒரு பேர்ல இருந்ததா? 2500 ஆண்டுக்கு முன்னாடி திராவிடம்ங்கிற சொல்லு ஏது? திராவிடம்ங்கிற ஒரு நாடு ஏது? இதெல்லாம் ஏது? இந்த கன்னடம் தெலுங்குலாம் ஏது? இது தமிழர்கள் நாகரிகம், தமிழனுடைய பண்பாடு, தமிழனின் அடையாளம், தொன்மம் என்று சொல்ல வாய் வரல. அதை விட்டு கொடுக்க முடியாது. தமிழனுக்கு அந்த பெருமையை கொடுத்துடக்கூடாது. அதான் இவங்களுக்கு இருக்கிற சிக்கல். இந்த நிலையில்தான் வீழ்த்தப்பட்ட தமிழ் தேசிய பிள்ளைகள். எங்கள் தலைவர் சொல்லுகிறார், உலகத்தில் 13 கோடி தமிழ் மக்கள் உலகெங்கும் பரவி வாழ்ந்தாலும் தமிழீழ மண்ணில்தான் தமிழ் தேசிய மக்களின் ஆன்மா விழிப்புற்றதுங்கிறது. நான் அடிமையாக இருக்கிறேன், விடுதலைக்கு போராட வேண்டும் என்கிற வீர உணர்வு, விடுதலை உணர்வு எழுச்சியுற்றது. விடுதலையின் முதல் படியே விழிப்புணர்வு தான். அந்த விழிப்புணர்வு வந்தது தமிழீழ மண்ணில் தான். இன்றைக்கு அந்த விடுதலை போராட்டம் வீழ்த்தப்பட்ட அந்த நொடியிலிருந்து உலகெங்கும் வாழ்கிற தமிழ் தேசிய மக்களின் மொத்த மக்களினுடைய ஆன்மா விழிப்புற்றது. குறிப்பா தமிழகத்தில் இன்று பேரெழுச்சியாக வருகிறது. அதுதான் எளிய பிள்ளைகள். எங்களுக்கு 36 லட்சம் 40 லட்சம் வாக்குகளை தந்து தமிழ் மக்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாற்றுகானா இன்னும் மான உணர்வும் இன உணர்வு உள்ள தமிழர்கள் சாகல எல்லாம் இருக்கான். எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலான்ங்கிறார் எங்க புரட்சி பாவலர். அதுதான் முக்கியம். அவருக்கு ஏற்க, கன்னடருக்கு தமிழிலிருந்து இந்த கன்னட மொழி வந்ததுங்கிறது ஏற்க அவங்களுக்கு மனசு இல்லை. அண்ணன் கமலஹாசன் பேசுனது சும்மா கதை இல்லை, வரலாற்றை சொல்றாரு. அதை ஏற்றுக்கிற எதிர்த்துக்கு, அதை பத்தி பிரச்சனை இல்லை. அவர் படத்தை நீ ஓட விட மாட்டேங்கிற. ஏன்? நான் உன்னுடைய KGF 1வது பகுதியும் 2வது பகுதியும் இங்க சுதந்திரமா ஓட விட்டல, அதுக்கு பரிசு. இப்ப நீ தான் கிழிக்க முடியும், எங்களுக்கு கிழிக்க முடியாதா? நீ தான் தடுக்க முடியும், எங்களுக்கு தடுக்க முடியாதா? முடியும். ஆனா நாங்க செய்யல. ஏன்? தமிழனின் பேரன்பும் பெருந்தன்மையும் மாண்பும். படத்திலையா போட பகையை காட்டுறது? படத்துல குடிக்கிற நீர்ல இதுல இல்லாம பகை எப்படி இருக்கு பாருங்க. உங்க படம் வராது, உங்க படம் ஓடாது. இப்போ தமிழிலிருந்து வந்தது கன்னடம் என்றதை ஏற்க முடியாத அவர்கள் தமிழை ஏற்கல. தமிழிலிருந்து வந்ததுங்கிறது ஏற்கல. ஒரு தலைவருக்கு தமிழையே ஏற்கல. தமிழையே சனியன் ஒழிக்கணும்ன்றல, தமிழை சனியனை ஒழிக்கணும்னு சொன்னவரை தமிழர் தலைவராகவும் தந்தையாகவும் கொண்டாடணும். ஒரு இனம் உலகத்திலே கேடுகட்ட மானங்கட்ட இனம் தமிழன் தான். அவங்க மொழியவே ஏற்க மாட்டேங்கிறான், அதுல இருந்து வந்ததுங்க ஏற்க மாட்டேங்க. அவரை நான் தலைவனா ஏற்கணுங்கிறத, இப்படி ஒரு உலகம், இப்படி ஒரு சமூகம் எங்கே இருந்திருக்க பாருங்க. இதுதான் இது. படையாண்ட மாவீராங்கிறது ஒரு திரைப்படமா பார்த்து இதை சுருக்கிட முடியாது. இத்தனை பேருடைய உழைப்பு சிறுக 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 சிறுக. நான் கூட அது எப்ப முடிப்ப முரளிகிட்ட கேட்கும் போதெல்லாம் கேட்பேன், எப்ப தாண்டா முடிப்பேன் அதை அப்படின்னு. சிறுக சிறுக வழி இல்லை. பிள்ளைகள் 100 சேர்த்து 1 லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்கன்னா அந்த உணர்வு, அந்த பங்களிப்பை, அதற்காவது இந்த படம் மாபெரும் வெற்றியான இந்த படத்து வெற்றி அடையணும். அப்ப அதுக்காக இவ்வளவு நேரம் இதுல பெரிய பாராட்டுக்குரியது, இந்த மேடையில இவ்வளவு நேரம் பொறுமையாக இருக்கிற பெருமக்கள், அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கிற என் அன்பு சொந்தங்கள், உங்களுக்கு தான். இவ்வளவு நேரம் பசி நேரம் தாண்டி உறங்குற நேரத்து வரைக்கும் உணர்வோடு உட்கார்ந்து இருக்கிற உங்க ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். அதுல என்னுடைய தம்பி கௌதமனுடைய படைப்பாற்றலை
அவன் அந்த பாட்டை எடுத்த விதம், சண்டை காட்சி முன்னோட்டத்தை வரும்போது எனக்கு இங்கே ஓடிரும் அப்படின்னு தெரிஞ்சு எனக்கு நான் விண்ணூர்தியில் இறங்கினோன்னே எனக்கு கொடுத்துட்டாப்புல, அனுப்பிட்டாப்புல. வரும்போதே பார்த்துட்டு வந்தேன். அவ்வளவு சிறப்பாக எதிர்பார்ப்பாருக்கு. நீங்கள் ஏன்டா எங்கள் பெண்களை ஒரு அக்கா தங்கையாவே பார்க்க உங்களால் முடியாதா? அந்த உரையாடல், பல இடங்களில் உரையாடல், அவன் நடிப்பு, அந்த சண்டை காட்சியில் அவன் காட்டிய வேகம் எல்லாமே மிகச்சிறப்பாக இருக்குது. அந்த முன்னோட்டத்தை பார்த்தாலே படம் உறுதியாக வெற்றியடையும் ஒரு எதிர்பார்ப்பை, இந்த படத்தை பார்க்க வேண்டும் என்கிற தூண்டுதலை தந்துருக்கு. பாடலெல்லாம் மிகுந்த எதை பிடிச்ச மிகுந்த செலவு பண்ணி எடுத்திருக்கான் பாட்டெல்லாம். அந்த ஒரு பாட்டை நாங்கள் வெளியிட்டோம், நான் எங்கள் ஐயா கவி முத்தமிழ் பேரறிஞர் வைரமுத்து எல்லாரும் அதில் ஒரு நாளில் வெளியிடணும்னு சொல்லும்போது புலிக்கொடி எங்கள் கொடி அப்படின்னு என்னை கனடாவில் கைது பண்ணி வச்சுக்கிட்டு, இது இந்த கொடி எல்டிடி, சிம்பிள் ஆஃப் எல்டிடின்னே சொல்லிட்டு இருந்தாயே, என் பரம்பரை கொடிடா இது, என் பாட்டை கரிகாலன்லேருந்து அரசேந்திரன்லேருந்து அருண்மொழி எல்லாரும் தூக்கி பிடிச்ச கொடி. ஒரு 1 மணி நேரம் சண்டை, 2 பேருக்கு கைது சண்டை நடக்குது அதில். அது புலிக்கொடி எங்கள் பரம்பரை கொடி. ஏன்னு எங்களுக்கு எங்கள் தலைவர் சொல்கிறார், அவரே சொல்கிறார், ஏன் புலிக்கொடியை நான் எடுத்தேன்? பாண்டியனுடைய மீன் எடுத்திருக்கலாம், சேரனுடைய வில்லம்பு எடுத்திருக்கலாம். அவர்களெல்லாம் அவரவர் எல்கைக்கு உட்பட்ட நிலப்பரப்பை ஆண்டார்கள். ஆனால் சோழ பெரும்பாட்டன் அருண்மொழி சோழன் மட்டும்தான் உலகத்தின் பல்வேறு நிலப்பரப்பை வென்று 3வது பெரிய வல்லரசை நிறுவினார். தமிழனுடைய கொடி பன்னியோ நாயோ பூனையோ கிடையாது. மீன் அப்படி பாய்ச்சல் இருக்கும், வில் அம்பு அப்படி பாய்ச்சல் இருக்கும், புலி பாய்ச்சல் இருக்கும். அப்படி அதை ஏன் புலியை வச்சான்? புலி ஏன் கொடியா இருக்கணும்? பசியோட கிடக்கும் புலி விரட்டி போய் வேட்டையை அடிக்கும். இறையை அடிக்கும்போது வலது கை பக்கம் விழாமல் இடது கை பக்கம் விழுந்துச்சுன்னா வீரத்துக்கு இழுக்குன்னு சாப்பிடாம போயிடும். அந்த மானமுள்ள விலங்கு புலி. அதனால மான தமிழ் மறவன் கொடியில புலியை ஏந்தினான். அப்படிப்பட்ட அத புலிக்கொடி எங்கள் கொடின்னு வரி, ஒரு வரி 2 வரி இல்லை. நீ நதியில் குளித்த போதும், நீ குளித்தது போதும், இனி குருதியில் குளித்து வாடான்னு சொல்லி அந்த மாவீரா வாங்குற அந்த பாடல் வரிகளை அவரை தவிர வேற யாரும் எழுத முடியும்னு சொல்லுங்க. ஆமா, பொடி நடை போட்டது போதும் புலிநடை போட்டு வாங்கிறது. எரிமலை பொடிபட, எதிரிகள் அடிபட, கோழைகள் வழிவிட, ஏழைகள் வழிபட வா மாவீராங்கிறதெல்லாம் அவரை தவிர யாரும் எழுத முடியும்? வைரமுத்துங்கிறது நம்மளோட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மகன், ஒரு மனிதர். அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். அதை ஒரு திரைப்படத்துக்கு பாட்டு எழுதுற ஒரு பாடலாசிரியர் போல பார்க்கிறோம். உலகத்துல ஒரு கவிஞனால், ஒரு பாவலனால், ஒரு புலவனால் புவி வெப்பமாகுவதை பாடுவதற்கு இந்த பூமியில் ஒரு புலவனும் கிடையாது. எங்கள் வைரமுத்தை விட்டா ஒருத்தன் கிடையாது. மரம்னா என்ன என்று பாடுவதற்கு இந்த மண்ணில் இன்னும் எவனும் பிறக்கல. எங்கள் வைரமுத்தை விட்டா எல்லாரும் ஒண்ணு பார்ப்பீங்க, அவன் பார்ப்பான். மரம் பூமியின் ஆச்சரிய குறி, இப்படி யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க, இது இப்படி யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. மரம் இல்லை என்றால் மழைக்கு யார் மனு அனுப்புவது? மழைக்காக யார் மனு போடுவது? மரம் இல்லை என்றால் காற்றை யார் சலவை செய்வது? யாரு கேட்பா? மரம் இல்லை என்றால் என்ன இருக்கிறது? மரம் மனிதனின் மூச்சு காற்று. இதுல என்ன பாருங்க, மரம் எல்லா உயிரினங்களும் மூச்சு காற்றை நற்காற்று சுவாசித்து கெட்ட காற்றை வெளியிடும். ஆனால் மரங்கள் கெட்ட காற்றை சுவாசித்து நற்காற்றை வெளியிடும். அதனாலதான் நம்மெல்லாம் உயிர் வாழ முடிகிறது. அப்ப மரம் மண்ணின் வரம், வளர்ப்பதே மனித அறம் என்று பாடிய ஒரு கவி நம்மோடு இருக்கிறார் என்றால் அது நம்முடைய முத்தமிழ் பேரறிஞர் ஐயா வைரமுத்தவர்கள் தான். பாரதி மகா கவிஞன். ஏன் கவிஞனுக்கு மகா கவிஞனுக்கு என்ன? காலம் உருவாக்கியவன் கவிஞன், காலத்தை உருவாக்கியவன் மகா கவிஞன். அது பாரதி, நம் பாட்டன் பாரதி. எங்காலும் மகா கவிதை தந்தவர். 3ஆம் உலகப் போருங்கிற புத்தகத்தை நீங்க படிங்க. நீங்க அவர் எழுதின கருவாச்சி காவியம், கள்ளிக்காட்டு இதிகாசம் 3ஆம் உலகப் போர் ஆங்கிலத்தில் வந்திருந்தால் உலகத்தில் எந்த எழுத்தாளன் அவருக்கு இணையான இருக்க முடியாது. உலகம் கொண்டாடி இருந்திருக்கும். அவன் கெடுவாய்ப்பா நம்ம இனத்துல பிறந்துட்டா, வடுகப்பட்டியில தேதியில தமிழ்ல எழுதிட்டாலும் அதெல்லாம் அது யாரும் மதிக்கிறது இல்லை. அவர் இருக்கிற இடம் வேற, நான் இருக்கிற இடம் வேற. அதை நாங்க 2 பேருமே பேசி முடிவு பண்ணிட்டோம். நம்ம ஒரே இலக்கை நோக்கி பாய்கிற இருவரும் நதிகள். அது வேற, இது வேற.
புரிதுன்னு நினைக்கிறேன். அதில் போய் நம்ம பேசிக்கிற வேண்டியதில்லை. ஆனால் ஒரு 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 பாவலனால் நீங்கள் நினச்சி பாருங்க, இந்த உலகத்தில் ஒரு கவிஞனால் அரசியல் பேச முடியுமா, புவியியல் பேச முடியுமா, பொருளாதாரம் பாட முடியுமா, வரலாறை பாட முடியுமா, இலக்கியம் பாடுவார்கள், மருத்துவத்தை பாட முடியுமா, மருத்துவத்தை பாடியுமா? எங்கேயாவது கேட்பார், தொப்பை முயலோ தொப்பை கிளியோ உண்டா அப்படி. அவரை மாதிரி நீங்க எல்லாவற்றையும் குறித்து பாட முடியும், எழுத முடியும், பேச முடியும் என்றால் உலகத்தில் ஒரே கவியால் தான் முடியும். அது நம்முடைய முத்தமிழ் பேரறிஞர் ஐயா வைரமுத்தால தான் முடியும். அவரோடு நீங்கள் பொருளாதாரம் பேசலாம், இலக்கியம் பேசலாம், மருத்துவம் பேசலாம், வரலாறு பேசலாம், அறிவியல் பேசலாம், புவியியல் பேசலாம், உளவாண்மை பேசலாம், எதை பற்றியும் பேசலாம். அப்படி ஒரு கவிஞன் இந்த நிலத்தில் இனி வருவது அரிதினும் இல்லை. உயிரை பிரிவது மட்டும் சாவில்ல, ஊரை பிரிவதும் சாவுதான்டான்னு எழுதியிருக்காப்ல. இதெல்லாம் அவர் சொல்றார் பாருங்க, பெத்த தாய் தந்தரை கட்டிய மனைவி பிள்ளைகளை பிரிவதல்ல சோகம், ஆடு மாடுகளை பிரிவதல்ல, காடு மேடுகளை வீடு நிலங்களை பிரிவதல்ல, சொத்து சுகங்களை பிரிவதல்ல, தான் பிறந்த மண்ணை பிரிவதுதான் உலகத்திலே பெரிய சோகம்னு இல்லைன்னா பதிவு செஞ்சிருக்க முடியாது. அதுதான் இது. உயிர் பிரிவது மட்டுமல்ல சாவு, ஊரை பிரிவதும் சாவுதான். இல்லைன்னா விடைகுடி எங்கள் நாடே கிடல் வாசல் தெளிக்கும் வீடே, அந்த பாடலை கேட்டு கண்ணீர் வடிக்காது, நெஞ்சுருகி கண்ணீர் வடிக்காத தமிழ் மகன் உலகத்தில் இருக்க முடியாது. அவர் எழுதிய வரிகள், இந்த என் தம்பி பேசுற உரையாடல் அதுலேயே இருக்குது. எங்களுக்கு 3 காட்டில் இருந்தா திருப்பி அடிச்ச, ஒன்று சந்தன காடு, முந்திரி காடு, இன்னொன்று வன்னிக்காடுன்னு. காக்கும் கடவுளின் அம்சம் நீ, வன்னிக்காட்டின் வம்சம் நீ, வன்னிக்காடு வவுனியா என்று வந்ததே எங்கள் பெரும்பாட்டன் பண்டார வன்னியன் ஆண்ட நிலப்பரப்பு என்பதாலேயே அது வன்னிக்காடு. தமிழ்நாட்டவனுக்கு அடையாளம் இல்லை. இன்னைக்கும் தமிழீழ மண்ணில், அவர் மண்ணிலே என் தலைவன் எல்லைக்குட்பட்ட அந்த நிலப்பரப்பிலே 6 அடிகள் வெங்கலத்திலே பண்டாரவணி என்னும் பாட்டனுக்கு சிலை வச்சது அவர்தான். ஆண்டாண்டு காலமதாய் ஆண்டு வந்த பூமி, அப்பன் ஆட்சி பாட்டன் பூட்டி சுத்தி வந்த வீதி. இந்த பாட்டுல ஒரு வரி வரும், என் இனமே என் சனமே இன்னும் என்ன மயக்கமா, எதிரிகளை எல்லையை விட்டு விரட்டிடமே தயக்கமா, பண்டார வன்னியனின் வாரிசில்லையா, எதிரி துண்டாட நெஞ்சினிலே வீரமில்லையா, ஆண்டாண்டு காலமதாய். இந்த பாட்டு குட்டி கண்ணன் ஒரு சிறுவன் பாடி தமிழீழ மண்ணில் எல்லா இடத்துலையும் இந்த பாடல் ஒலிக்க. எனக்கிட்ட எங்கள் அண்ணன் நடேசன் அண்ணன் வண்டியில் அந்த பாட்டு ஒலிச்சோன்னே, இதை நான் எடுத்துக்கிறேன்னு தாராளமாக எடுத்துகிட்டு போங்கன்னு எடுத்துகிட்டு வந்து அந்த பாட்டை எடுத்துக்கிட்டு வந்தேன் நான் அங்கிருந்து. அப்போ அந்த மண்ணில் இருக்கிற அந்த தமிழ் பிள்ளைகளுக்கு, தம்பி தங்கைகளுக்கு வீரமூட்டவே, நீ பண்டார வன்னியனின் வாரிசு இல்லையா, பகையை துண்டாட நெஞ்சினிலே வீரம் இல்லையாங்கிற வரியே அந்த பாடலில் பதிவு செஞ்சுருப்பாங்க. அதனால தான் அது வன்னிக்காடு. அதான் இதில் எழுதியிருக்காரு பாருங்க. நாங்கள் 2 பேரும், அம்மா இறந்துட்டாங்க, அந்த துயரத்தை பகிர்ந்து கொள்ள ஐயா வீட்டில் போய் இருக்கும்போது இந்த படையாண்ட மாவீரா பாடலை நான் தம்பி அனுப்பியிருந்தான், படித்து பார்த்தேன். யாரை மனதில் வைத்துக்கொண்டு இந்த வரிகளையெல்லாம் எழுதியிருப்பீங்கன்னு எனக்கு புரியுது அப்படின்னோன்னு அவர் சிரிக்கிறார். அது இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அவர் முழுக்க முழுக்க நானும் சரி, இங்கே இருக்கிற என் தம்பியும் சரி, என் தம்பி கணேஷ்குமாரும், இங்கே இருக்கிற எல்லாரும் சரி, என் தம்பி எங்கள் அண்ணன் காடுவெட்டி குருவும் சரி, நாங்கள் உயிருக்கு உயிராக உள்வாங்கி கொண்டவர் எங்கள் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள் தான் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மகா கவிஞர், இந்த ஒரு பெருங்கவி இந்த படத்தில் வந்து பாடல்களை தந்திருக்கிறார். எல்லாமே வெற்று வரிகளை இசை சந்தத்திற்கு எழுதி நிரப்புற வரிகள் அல்ல, உணர்வு சூடற்று இருக்கிற தமிழ் இன பிள்ளைகளை உசிப்பி விடுகிற வரிகள்லாம் எல்லாம். அது திரையில் அந்த பாடல் பதிவுகளோட காட்சி வடிவத்தோடு வரும்போது என் தம்பி சொல்கிற மாதிரி ஒரு நெகிழ்ச்சி, ஒரு உணர்வு பெருக்கம் இருக்கத்தான் செய்யும். அது அப்படிப்பட்ட ஒரு படைப்பாக படையாண்ட மாவீரா வருது. இதில் என்ன
எப்படின்னா எங்கள் ஐயா நீதியரசர் கலையரசு அவர்கள் சொன்னாங்க, நாங்கள் குறைவாக தானே பேசுவோம், எல்லா நீதிபதிகளுக்கும் பேச வராது, நாங்கள் பேசுகிறது தானே கேட்போன்ட்டு. இதில் ஒரு பெரிய இது பேசுறது பிரச்சனை இல்லைங்க ஐயா, அது கடைசியாக பேசுகிறது தான் ரொம்ப கடினம். அது எல்லாரும் நேரம் காலம் இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் அதையும் மீறி நமக்கு இவ்வளோ நேரம் காத்திருந்தாங்கன்னா இந்த என் அண்ணன் மாவீரன் குரு அவர்கள் மீது என் மக்கள் வைத்திருக்கிற அன்பையும் பாசத்தையும் காட்டுது. அந்த படை வீரன்கிற படைப்பு அதை செய்திருக்கிற என் தம்பி கௌதமன் மேலே வச்சிருக்க அன்பையும் பாசத்தையும் காட்டுது. நான் வந்தது என் அண்ணன் காடுவெட்டி குருவுக்காகவும் என் தம்பி கௌதமனுக்காகவும் தான். இப்போ நான் வந்ததில் பெருமை அடைகிறேன். இந்த படைப்பை படைக்க இவ்வளவு பேர் என் உரம் பிறந்தார்கள். அந்த உமாதேவனிலிருந்து தம்பி கிருஷ்ணமூர்த்தி, ஐயா சரவணராஜன் எல்லாரும் சேர்ந்து இவ்வளோ பேர் நின்றுருக்கும் போது அதில் நம்ம இன்னும் எவ்வளோ நேரம் வேணாலும் நின்று அதுக்காக இருக்கலாம். அதில் நமக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் தான். என் தம்பிக்கு இந்த படைப்பை படைக்க தோல் நின்றவங்க எல்லோருக்கும் என்னுடைய பேரன்பும் பெரும் நன்றியும், குறிப்பாக தம்பி குரலமுதன் எல்லோருக்கும். அதில் அவன் கஷ்டப்பட்டு எடுத்தாலும் சிறந்த கலைஞர்களை கூட வச்சுக்கிட்டான். தம்பி சில்வா, என் தம்பி தினேஷ், ஸ்ரீதர் போன்ற தம்பிகளையெல்லாம் கூட வச்சுக்கிட்டு நல்ல படத்தொகுப்பு இருக்குது, சிறந்த படத்தொகுப்பு. ஒளிப்பதிவாளர் மிக அருமையாக பதிவு பண்ணியிருக்கார் அந்த முந்திர காடுகளை, அந்த இடத்தையெல்லாம். படம் மாபெரும் வெற்றி அடையணும். அது என்னென்னா, எப்போவாவது உங்களுக்கு தெரியும், தமிழர்களினுடைய அடையாளங்கள்லாம் மறைக்கப்படுது. தமிழருடைய எங்களுக்கென்று யாரும் இல்லாதது போல காட்டப்படுது. எங்களுக்கென்று பெண்ணிய உரிமையா அதை பேச தமிழனுக்கு எவனும் இல்லை. பெண்கள்லாம் இல்லைன்னா எப்படி? பெண்ணை காப்பிய நாயகியாக வைத்து பாடிய ஒரு இனத்தில் பெண்ணை போற்றாமல் என்ன செஞ்சுருப்போம்? 100க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள்லாம் கல்வியறிவு பெற்று பாடாமல் எப்படி வந்தாங்க? தமிழ் குடும்பங்களில் 90 விழுக்காடு எல்லாருக்கும் குலதெய்வங்கள் பெண்களாக இருக்கிறாங்க. எனக்கு வீரமாகாளி என்னுடைய குலதெய்வம். எல்லாருக்குமே இங்கே பெரும்பாலும் 1-2 பேருக்கு தான் பேச்சு முத்தா ஐயனார் கற்பனை இருக்கும் இருக்கு. எல்லாருக்குமே பெண்கள் தான். பெண்களை குல தெய்வங்களாக வச்சு போற்றுகிற குடும்பத்தை நாங்கள் பெண்களை அடிமைப்படுத்தணும், நாங்கள் தான் அது பண்ணோம் அப்படின்னு. எங்களுக்கு பல்லு வழக்க தெரியாது, வேப்பங்குச்சி ஒடிச்சு விலக்கி விட்டவங்க இதான் மாதிரி எல்லாத்தையுமே ஒரே ஆளுக்கு கொடுத்துறது. எங்களை போல ஒரு மாண்பு கொண்டு வாழ்ந்த இனம் உலக வரலாற்றில் உண்டா? எங்களை போல உலகத்தையே கட்டி ஆண்ட என் பாட்டன் அருண்மொழி சோழன் எந்த இனத்தையாவது அடிமைப்படுத்தி ஆண்டான் என்று வரலாற்றில் ஒரு துளி செய்தியை உங்களால் காட்ட முடியுமா? தமிழர்கள் யாரையாவது அடிமைப்படுத்தி ஆண்டார்கள், கொடுமைப்படுத்தி கொன்றார்கள் என்று எந்த இடத்திலையும் செய்திருக்கிறது? எந்த இடத்திலும் இருக்காது. எல்லாரும் மானுடனேயம் பேசினான். உலகத்தில் ஒரே ஒரு இனம்தான் உயிர்மை நேயம் பேசியது. பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று பாடவில்லை, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாடியது. பகுத்துண்டு பல் உறவுகள் என்று பாடவில்லை, பகுத்துண்டு பல் உயிர்கள் என்று பாடியது. எல்லாரும் என்ன பேசியிருந்தான்? யாதும் ஊரே யாவரும் கேளீர், எல்லோரும் நம் உறவினர்கள் என்று பாடியவன் தமிழன் தான். உலகம் தழுவி நேசித்து நின்ற ஒரே இனம் தமிழன் தான். ஆனால் எங்களைத்தான் இன வெறியர்கள், மொழி வெறியர்கள், தேச துரோகிகள் எல்லாம் சொல்வார்கள். காவிரி நதிநீர் அவருக்கு, முல்லை பேரியாற்று நதிநீர் அவருக்கு, அவரவர் நிலத்தின் வளம் நீர்வளம் அவருக்கே என்றால் என் நிலத்தின் வளம் எனக்கே என்று நான் நின்றால் நாடு என்னாகும்? இறையாண்மை என்னாகும்? ஒருமைப்பாடு என்னாகும்? என்னுடைய நிலத்திலிருந்து வரும் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரம் எனக்கே என்று நான் நின்றால் என்னாகும்? என்னுடைய நிலத்தில் எடுக்கப்படுகிற மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன் எனக்கே என்றால், அணு உலை என் நிலத்தில், மின்சாரம் எல்லாருக்கும், வெடித்து செத்தால் சாவு தமிழனுக்கு. அப்படி அவரவர் வளம் அவரவருக்கே என்றால், தமிழனுடைய வளம் தமிழனுக்கு நின்றால் தேசிய ஒருமைப்பாடும் இறையாண்மையும் எங்கே போகும்? சொந்த நிலம், என்னுடைய பாட்டன் ஜம்புலிங்க முதலியாரோட சொந்த நிலம் 500 ஏக்கர் நெய்வேலியிலே. இந்த நாட்டுக்காக 500 ஏக்கரை விட்டு கொடுத்த ஒருத்தன் என் தாத்தன் சம்புலிங்க முதலியார். அப்படி யாராவது உண்டா? 50,000 தாத்தா வழக்கறிஞர், அப்பா வழக்கறிஞர், அவர் வழக்கறிஞர். 50,000 அன்றைக்கு நீதிமன்றத்தில் நேர் நின்றால் சம்பளம் 50,000. பரம்பரை பிறக்கும் போது செல்வந்தனாக பிறந்த ஒரு மகன் இந்த நாட்டின் விடுதலைக்காக சொத்தம்பட்டையும் வித்து மக்களின் மானம் காக்க
கப்பல் ஓட்டிய ஒரு தமிழன் எங்களுடைய பாட்டன், செக்கிழுத்து செத்தான் இந்த நாட்டின் விடுதலைக்காக. மாடு கூட இழுக்க திணறுகிற செக்கை இழுத்தவன் என்னுடைய பாட்டன் வாவு சிதம்பரனார். எப்படி இருக்கு? தொலைக்காட்சியில பேசும்போது வாவுசி, மாப்போசி, காமராஜர். ஆனால் ராமசாமி ஐயாவை சொல்லும்போது பெரியார் என்று சொல்ல வேண்டும், தந்தை பெரியார் என்று சொல்ல வேண்டும் என்கிறீர்கள். யாராவது ஒரு பெருந்தலைவர் காமராஜ், தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர், நேர்மையின் நேர்வடிவம் கக்கன், கப்பலோட்டிய தமிழன் வாவுசி, அப்படி யாராவது சொல்றது உண்டா? யாராவது நீங்க கேட்டது உண்டா? இல்ல விவாதங்கள்ல, பொது மேடைகள்ல மாப்போசி, ஏன் சிலம்பச்செல்வர் மாப்போசி சொன்னால் நாக்கு சுலுக்கிக்கிறோமா? நான்காம் தமிழ்ச்சங்கம் தமிழ் வைத்தவன், கப்பல் ஓட்ட என் பாட்டனுக்கு 1 லட்சம் ரூபாய் அன்றைக்கு கொடையாக கொடுத்த கொடை வல்லன் என் பாட்டன் பாண்டித்துரை தேவனுக்கு, வள்ளல் பாண்டித்துரை தேவனுக்கு சிலை எங்கே? ஒரு வளைவுல சுற்றுல மரப்பாச்சி பொம்மை நெஞ்சு வச்சிருக்கான். பார்க்கும் போதெல்லாம் நெஞ்சு வெடிக்கும். ஒரு தமிழ் மகனுக்கும் அடையாளம் இல்லை, அழிக்கப்பட்டிருக்கான். அப்படி மறைக்கப்படக்கூடாது ஒரு மாவீரனின் வரலாறு, அழிக்கப்பட்டு விடக்கூடாது. இந்த வருங்கால தலைமுறைக்கு அவனுடைய வாழ்க்கை ஒரு பாடமாக, படிப்பினையாக இருக்க வேண்டும் என்பதற்காக படைக்கப்பட்ட ஒன்றுதான் படையாண்ட மாவீரா. அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளணும். நீங்க பார்க்கிறது குருவை சாதி வெறியன் என்று, நாங்கள் பார்க்கிறது அவன் சமூக சமத்துவத்திற்கு போராடியவன் என்று. அதைத்தான் இந்த படம் போதிக்கப் போகிறது. நாங்கெல்லாம் போராடுகிற எங்கள் வளர்ச்சிக்கு எதிரானவன் என்றீங்க. சிப்காட் தொழிற்சாலைங்கிற தொழிற்சாலையின் முதலாளி யார்? அந்த தொழிற்சாலைக்குள்ள என்ன நடக்க போகுது? எது உற்பத்தி ஆக போகுது? அங்க வேலை யார்? முதலாளி யார்? வளர்ச்சிக்கு எதிரானவன். எது வளர்ச்சி? இங்கே மனித உழைப்பு மலிவா கிடைக்குது. நிலத்தடி நீர் எவ்வளவு வேணாலும் உறிஞ்சிக் கொள்ளலாம். விளைநிலங்களை எத்தனை ஆயிரம் ஏக்கர் வேணாலும் பறித்துக் கொடுக்க அதிகாரங்கள். உற்பத்தி செய்கிற பொருளை விரைந்து எடுத்து செல்ல 8 வழிச்சாலை 4 வழிச்சாலை போடப்படுகிறது. தடையற்ற மின்சாரம் மக்களுக்கு அல்ல, தொழிற்சாலைகளுக்கு. அரை மணி நேரம் 1 மணி நேரம் அந்த மின்சாரம் தடைபட்டு உற்பத்தி இழப்பு ஏற்பட்டால் அந்த இழப்பை மத்திய மாநில அரசுகள் ஈடுகட்டும். புரிந்துணர்வு ஒப்பந்தம். முதலாளி வருகிறான், மனித உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்கி பல ஆயிரம் கோடி லாபத்தை கொண்டு போகிறான். அந்த முதலாளி வாழ்வான், வளர்வானா? வெறும் சம்பளத்தை வாங்கி சாப்பிடுற நான் வாழ்வேன், வளர்வேனா? இது வளர்ச்சியா? எது வளர்ச்சி? இவர்கள் கற்பிக்கிற வளர்ச்சி எது? பட்டினி எடுத்து சத்தால் கட்டையில் எரிக்காமல் கரண்ட்ல எரிப்பது வளர்ச்சி. இதுதான் பிச்சைக்காரன் சோவிப் மிஷின் வச்சு பிச்சை எடுப்பது வளர்ச்சி. எங்களின் கனவு பிச்சைக்காரனை இல்லாத தேசத்தை படைப்பதுதான் எங்களுடைய வளர்ச்சி. அப்படி இருக்கா? அதற்காக போராடுகிறவனை வளர்ச்சிக்கு எதிரானவன் தேசத்துறை என்று கட்டமைப்பது எப்படி? எந்த தொழிற்சாலை அரிசி பருப்பை உற்பத்தி செய்யும்? அது நிலத்தில் தானே விளையணும். நீ வீட்டு மனைகளாக்கி மாடியை கட்டி மொட்டை மாடியிலே கத்தரிக்காய் தக்காளி வீட்டு தோட்டம் போடுகிறாய். இது எவ்வளவு பெரிய கொடுமை! எவ்வளவு விளைய வச்சிருவ நீ? எப்படி விளைநிலங்களை அழிச்சலிச்சு விண்ணூர்தி நிலையம் கட்டுது? நீ பறக்கிறவனை பற்றி கவலைப்படுகிறாய், பச்சையோடு பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாய். 28 கோடி மக்கள் இரவு உணவு இல்லாமல் தூங்க செல்கிறார் இந்த நாட்டிலே பல கோடிக்கணக்கான பச்சிலை குழந்தைகள் பசியோடு உறங்க போகிறார்கள் இந்த நாட்டிலே. எது வளர்ச்சி? எல்லாருக்கும் சரியான சமமான தரமான கல்வியை கொடுக்க நாடு முன்னேறுகிறது. வளர்ச்சியை நோக்கிய பாதை. எல்லோருக்கும் சரியான சமமான தரமான மருத்துவத்தை கொடுக்க நாடு போராடுகிறது. சரியான வளர்ச்சி அதுவா? அப்படி ஏதாவது இருக்கா? அப்படி ஏதாவது திட்டம் இருக்கா? அப்படிதான் நீ நெய்வேலி பழுப்பு நிலக்கரியில் 66 ஏக்கரை இதுவரை எடுத்திருக்கிறாய். இன்னும் 20 ஏக்கரை எடுத்து வச்சிருக்கிறாய். என் தாயின் ஈரக்குலை ஏனா இருக்கிறாய்? மீத்தேன் ஆடு மாட்டு கழிவில் எடுக்க முடியும், மக்கிய இலைகளை கழிவில் எடுக்க முடியும், மனித கழிவிலை எடுக்க முடியும் என்ற இயற்கையின் வாய்ப்பு இருக்கும்போது எதுக்கு என் பூமி தாயின் ஈரக்குலையை இதயத்தை அறுக்கிறாய் என்று கேள்வி கேட்பவன் இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு எதிரானவனா? போரின் பேரழிவுக்கு பிறகு கூட மக்களை குடியேற்றி விட முடியும், மீள் குடியேற்றம். ஆனால் நெய்வேலியில் பழுப்பு நிலக்கரி நீ தோண்டி எடுத்த 66 ஏக்கரில் மறுபடியும் மக்களை குடியேற்ற முடியுமா? சொல்லு, நீ குடியேற்ற முடியுமா? வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை என்று சொன்னீர்கள். 299 பேர் வேலை வாய்ப்பு கொடுத்தீர்கள். ஒருவன் கூட தமிழன் இல்லை. போராடியவன் நானும் எங்கள் சின்னையா அன்புமணி மட்டும்தான். அந்த இடத்துல 2 பேர் தான் கேட்டேன். எவன் கேட்டான்? அந்த நாட்டில் நிலம் என்னது, வளம் என்னது?
நான் நிலத்தை கொடுத்துட்டு வீட்டை காலி பண்ணி வேற இடத்துக்கு போனேன். வேறையாவது எனக்கு இருக்கா? இல்ல. இதை எதிர்த்து போராடினால் நிலம் இழந்தால் பலம் இழப்போம். நாங்கள் சொந்த நாட்டிலே அகதியாக விரட்டப்படுகிறோம். இங்க வீடு இடிக்கிறாய் ஆக்கிரமிப்பு என்று, 60 ஆண்டுகளாக குடியிருந்தவரை வீட்டை இடிக்கிறாய் ஆக்கிரமிப்பு என்று. அவன் ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணி கொண்டிருந்தாங்கிற கேள்விக்கு எவரிடத்திலே பதில் இருக்கிறது? ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீட்டுக்கு மின் இணைப்பு ஏன் கொடுத்தாய்? எரிவாயு இணைப்பு எதுக்கு கொடுத்தாய்? குடும்பத்தை ஏன் கொடுத்தாய்? வாக்காளர் உரிமை எதுக்கு கொடுத்தாய்? வரி எதுக்கு வாங்கினாய்? பதிலையே. அது நீர்நிலை ஆக்கிரமிப்பு. அப்ப 8 ஏக்கரை ஆக்கிரமிச்சு 4 கல்லறை கட்டி படுக்க வச்சிருக்கல கடற்கரை, அது கடல் நீர்நிலை ஆக்கிரமிப்பு இல்லையா? இதை இடி என்று சொன்ன நீதிமன்றம் அதை கட்டு என்று சொல்கிறது. என்ன நீதி? என்ன நீதி? அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களை, எவராவது இயற்கை அருங்கொடை பள்ளிக்கரணை ஏரியை குப்பையை போட்டு மூடுவான், அது ஆக்கிரமிப்பு இல்லையா? இதை எதிர்த்து போராடினால் நீங்கள் என்ன வேணாலும் நிலைங்கள், இந்த நிலத்தின் வளத்தை மக்களின் நலத்தை எவன் கெடுத்தாலும் நாங்கள் போராடுவோம். அந்த மரபில் எங்கள் முன்னத்தி ஏறான் என் அண்ணன் காடுவெட்டி குரு. அவன் தான் படையாண்ட மாவீரன். அப்படி போராடியவன் தான் அவன். எனக்கு பேரம் பேசலையா? இந்த கூட்டணி வந்தால் குடும்பத்துக்கு இப்படி சொல்லல, ஃபேமிலிக்கு 1000 crores செட்டில்மெண்ட், பார்ட்டி ஃபண்டு 1000 crores, 26 தம்பி சீஃப் மினிஸ்டர் வேட்பாளர். பேசுங்க பேசுங்க. நான் கூட கேட்டேன், காதலே தேனை ஊத்துறீங்க, கொஞ்சம் வாயில ஒரு சொட்டை ஊற்றி விடுங்கன்னு கூட சொன்னேன். நான் ஒன்றும் ரொம்ப பெருசா கேட்கல, ஐயா நான் என்ன செய்யணும்னு கேட்டேன். ஒரே ஒரு சந்திப்பு, அவங்க அப்படி சொல்லல, ஒரு மீட்டிங், உங்களோட உட்காந்து பக்கத்தில் ஒரு படம் எடுத்துட்டா அதுக்கப்புறம் நான் அழைச்சி பேசினா எடுப்பீங்களான்னு கேட்டேன். பதிலே இல்லை. நாங்க திரைப்படத்துறையில வந்து பஞ்சமலை நாங்க கட்சி ஆரம்பிச்சு அப்படியே நாட்டு முதலமைச்சர் ஆகி 5-6 பொண்டாட்டி ஈட்டி பெத்த பிள்ளைக்கெல்லாம் பதவி கொடுக்க, அதுக்கு நாங்க வரல. வீழ்த்தப்பட்டோம், எழணும், விழுந்த இடத்துல இருந்து எழணும். அது வழி இல்லை. அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி விடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்வாங்கிறாரு புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். நாங்க அடிமையா இருக்கிறது உணர்ந்துட்டோம், எந்திரிச்சிட்டோம். உணர்த்தின தலைவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். அதற்கு எங்களுக்கு முன்னாடி உணர்ந்து கிளர்ந்து எழுந்தவன் என் அண்ணன் காடுவெட்டி குரு அவர்கள். இன்றைக்கும் எங்க ஐயா, இன்னைக்கும் எங்க ஐயா கலங்கி சொல்வது, குரு என்னோடு இல்லையேன்னு. குரு என்பவன் எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸின் இதய துடிப்பு என்பதை என்னரும் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். மனச்சான்று. அவர் பக்கத்திலே என் அண்ணன் காடுவெட்டி குரு எல்லோரும் வெள்ளைச்சட்டை போடுவார்கள், அவர் மட்டும் இந்த மஞ்சள் சட்டை போட்டுதான் அமர்வார். இந்த சட்டை என் ஐயாவுக்கு பக்கத்தில் என் அண்ணன் குரு இருந்தால் 50,000 வீரர்கள் அவர் அருகில் இருப்பதற்கு சமமாக இருப்பார். அதுதான் குரு. காடுவெட்டி குருன்னு காடை புறா வெட்டி அழிச்சவன் எங்க பாட்டேன் அரசேந்திரன், நாங்கள் இல்ல. இவன் நினைச்சுக்கிறது காடை வெட்டுவார் போல் இருக்கு, அதனால காடு வெட்டி. அவர் ஊரு பேரு காடுவெட்டி. பார்க்க எங்களெல்லாம் பார்க்கும்போது கருப்பா ஒரு மாதிரி இருக்கும்போது கரெக்டான, என்னையெல்லாம் பார்த்தா சீமான் சீப்பானான்னு கேட்குற கூட்டம் இருக்குது. உண்மையிலேயே நாங்க உண்மையிலேயே என் சொந்தக்காரன் எங்க அண்ணன் பொண்ணுகிட்ட, உங்க சித்தப்பா சிரிப்பாரா அப்படின்னு. சித்தப்பா பெரிய சிரிப்பா போச்சு சித்தப்பா, என்ன நீங்க சிரிப்பீங்களான்னு கேட்குறாங்க சித்தப்பான். அது மாதிரி பார்க்க அவர் அப்படி ஒரு கரடு முரடா பெரிய ஆள் மாதிரி தெரியும். ரொம்ப மென்மையான இதயம் கொண்ட ஒரு மகன் என்னுடைய அண்ணன் காடுவெட்டி குரு அவர்கள். அவரு இல்லை, இன்னொரு 10-15 வருஷம் எங்களோட இருந்திருந்தால் இன்னைக்கு எனக்கெல்லாம் ஆசை தான். எங்க தாத்தாவுக்காக வயசாயிடுச்சு கலியபெருமாளுக்கு. என் அண்ணன் தமிழரசன் இன்னொரு 15 ஆண்டுகள் இந்த நிலத்திருந்தா சாதிய கட்சிகள் சாதிய அரசியலே இருந்திருக்கிறது. அவருடைய கொள்கை இந்த சாதி அழிக்கிறது இல்லை, சாதின்னு பேசுறவனே அழிச்சிடுறது தான். அதானே கடைசியாக எங்க தாத்தா கலியபெருமாள் சந்திக்கும் போது எனக்கு என்னமோ நீ போற பாதான் சரியா இருக்குன்னு சொன்னவர் அவர் தான். இவர் செய்யறத அவரு ஏன் அப்படி செய்யறான்னு கேட்கல, நீ செய்யாதேன்னு சொல்லல, செய்யன்னு சொல்லல. எங்களுக்கு கற்பிச்சார் கலியபெருமாள். என்ன சொன்னாரு? மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தாமல் புரட்சியை உன்னால் முன்னெடுக்க முடியாதான்ட்டு. ஆயுதமேந்திய கிளர்ச்சியின் மூலம் தான் மக்களை விடுதலை செய்ய முடியும், மக்களின் உரிமை மீட்க முடியும் நம்பிக்களத்துக்கு வந்த ஒரு மகன் தன் வாழ்க்கையின் கடைசி அனுபவமாக என்ன சொல்றாரு? மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தாமல் புரட்சியை முன்னெடுக்க முடியாதுன்ட்டாப்ல. அதைத்தான் பேரப்பிள்ளையும் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.
இப்போ என் தம்பி தமிழை பேரரசு வைக்கிறாரு, நான் நாம் தமிழர்னு வைக்கிறேன். இன்னும் பல கட்சிகள் கூட வரலாம். ஆனால் அவன் சொன்ன மாதிரி ஒரு தாய் வயிற்றில் நாங்கள் பிறந்தோம். சின்ன பிள்ளையில இருக்கும்போது ஒரே வீட்டில் இருந்துட்டோம், படுத்து தூங்கிட்டோம். அப்புறம் தனித்தனி குடும்பங்கள் வரும்போது வாழ்வதற்கு தனித்தனியாக வீடு கட்டி போயிட்டோம். ஆனால் என் அண்ணன் மகனுக்கு கல்யாணம், எங்கள் அப்பாவுக்கு உடம்பு முடியல, நாங்கள் ஒன்றா கொடுவோம். அப்படித்தான். அதில் என்னுடைய தம்பியின் படைப்பு மிகுந்த பாராட்டுக்குரியது. அவன் சாதாரணமாக எதையும் தொடமாட்டான். தொட்டால் அதில் தீவிரமாக ஈடுபட்டு சிறந்த படைப்பாக கொண்டு வர அளவுக்கு ஒரு சிற்பி போல செதுக்குவான். அதான் என் தம்பியினுடைய சிறப்பு. அதிலே எங்களுக்கு பெருமைக்குரிய என் மகன் தமிழ், அவன் அவன் மாமனிதர்லேயே அவன் நடிப்பு மிகச்சிறப்பாக இருந்தது. நான் பாராட்டினேன். ஒவ்வொரு தடவை அழைச்சி பேசுவேன். இந்தியன் 2ல் அவன் நடிப்பு பாராட்டினேன். நன்றி பெரியப்பான்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த படத்துலேயும் இப்போ என் அன்பு தம்பி வசந்தபாலன் அவர் சொன்னது போகும்போது அந்த முன்பதிப்பில் அவன் அந்த இளம் வயதில் அவன் நடிச்சிருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குன்ட்டு அவன் சிறந்த ஒரு கலைஞனாக வந்து எங்கள் எல்லாருக்கும் பெருமை சேர்ப்பாங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அது அதை அவன் செய்வா. இன்னும் காலம் இருக்குது, நீ நம்பிக்கையோடு இரு. நமக்கான ஒரு காலம் வருது, நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு கற்பித்த தலைவன் காலம் வரும் என்று காத்திருக்காதே, நமக்கான காலத்தை நாமே உருவாக்க வேண்டும் என்று கற்பித்தார். எல்லாரும் குளிர்ந்த நீரிலே நீந்தும் போது எங்கள் தலைவன் பிரபாகரன் நெருப்பு ஆற்றிலே நீந்தியவன். அதனால் அப்படிப்பட்ட தலைவனின் பிள்ளைகள் நாங்கள். படையாண்ட மாவீரருக்கு தடை வருது, அது வருது, அதெல்லாம் இல்லை. எங்கள் கோட்பாட்டை தடை அதை உடை, சிறை அதை நிறை. இதான் எங்கள் கோட்பாடு. வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு. அப்படிதான். எனக்கு மட்டும் 260 வழக்கு இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் கூட சொன்னேன், நாங்கள் அந்த நீதிமன்ற வாசலில் தான் கோழி குண்டை அடித்து பழகணும்ட்டு. அதுவும் சில நீதிபதிகளுக்கு திடீர்னு மேலே பாஸ் வந்துடும், பார்க்கணும், நேரம் நிற்க சொல்லிடுவாங்க. அப்போ காலையில் சொல்லுவாங்க, காலையில் அப்படி போகிறது, அதிகாலையில் உடனே இப்போயே வர சொல்லு. எங்கள் ஒரு நாள் அவகாசம் கொடுங்க, நாளைக்கு வேற. இப்படிலாம் நடக்கும். இதுக்கெல்லாம் பார்க்க முடியுமா? உயிரையே கொடுத்த ஒரு இனத்தில் நம்மை போராட்டம்லாம் ஒரு போராட்டம்ல ஒன்றும் கிடையாது. அது என் தம்பி கௌதமனை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். ஆனால் அவனுக்கே இந்த முதலீடை கொடுத்து எந்த சூழ்நிலையிலும் துணை நின்ற இந்த தயாரிப்பாளர்கள், என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம். நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க, படம் மாபெரும் வெற்றி அடையும். இந்த படத்தை தயாரித்ததில் உங்களுக்கு ஒரு பெருமையும் நிமிர்வும் உங்களுக்கு கிடைக்கும். அதில் அது ஒன்றும் இல்லை. நீங்கள் எங்கள் அண்ணன் குருவுக்கு கொடுத்த காணிக்கை வச்சிருங்க, அப்படி நினச்சிக்கிறீங்க. என்னுடைய அன்பான வேண்டுகோள், இப்போ எங்கள் அண்ணன் வி சேகர் எல்லாம் சொன்னாங்க மிகச்சிறந்த படைப்பு. ஏன்னா KS கோபாலகிருஷ்ணன் ஐயாவுக்கு பிறகு குடும்பமாக உட்காந்து படம் பார்க்குற மாதிரி இன்னைக்கு எனக்கு வியப்பு. ஒரு மனிதன் எப்படி இப்படி திரைக்கதை வச்சு உரையாடல் எழுதுறாருன்னு KS கோபாலகிருஷ்ணன் ஐயா படத்தை பார்த்தா எனக்கு தோணும். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வி சேகர் அவர்கள் படத்தை பார்த்தா தான் ஒரு இயல்பான நடுத்தர வர்க்கத்தினுடைய வாழ்க்கையை எடுக்கிறதுக்கு இன்றைக்கி ஆள் இல்லை. ஐயா விசு அவர்கள் எடுத்தார்கள், அவர்கள் வேறு வாழ்க்கை முறையை எடுத்து வந்தாங்க. அதுக்கு இணைய எங்கள் அண்ணன் எடுத்தாங்க. அதில் ஒன்றா இருக்க கற்றுக்கணும்லாம், அதை விடலாம் ஒரு முற்போக்கு புரட்சிகரமான கருத்துக்களை அதில் எங்கள் அண்ணன் கவுண்டமணி அண்ணனுடைய கதாபாத்திரம்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். விரல் கத்த வீக்கம், ஒன்றா இருக்க கற்றுக்கணும், இதெல்லாம் சிறந்த படைப்பு. இன்னும் பெரிய வருத்தம், அவங்க படைப்பை நிறுத்திட்டது. எங்கள் அண்ணன் சிவசக்தி பாண்டியன் எவ்வளவு சிறந்த படங்களை தயாரித்தார், புதிய இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுத்தார். நான்லாம் ஒரு தடவை அண்ணன் போய் கதை சொன்னேன். இந்த கதையை சரி யார் கதாநாயகன் யாருன்னு தான் கேட்டார். ஒழிய இந்த கதை அப்படி இருக்குது இப்படி இருக்குது. அப்படி ஒரு தயாரிப்பாளர் எங்கள் அண்ணன். அவரெல்லாம் தயவு செய்து படங்களை மறுபடியும் தயாரிக்கணும். ஆனால் இப்போ எந்த சங்கத்தில் யார் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாத ஒரு குழப்பம் இருக்குது. அது முன்னாடி தான் சொல்லுவாங்க தங்கம் செய்யாதது சங்கம் செய்யும்னு. இப்போ சங்கங்களே அங்கங்கங்களாக பிரிஞ்சு கிடக்கிறதுனால எதையும் சாதிக்க முடியாமல் இருக்குது. விரைவில் நம்ம எல்லாவற்றையும் பாதுகாக்கிற ஒரு நல்ல அரசை நாம் எல்லோரும் சேர்ந்து நிறுவ வேண்டும். அது என்னுடைய அண்ணன் காடுவெட்டி குரு அவர்களினுடைய இலக்கும் அதுதான். நாங்கள் பேசியது இல்லை. எங்கள் அண்ணன் உமாதேவன் கூட சொல்கிறாங்க, உமாதேவன் அவர்கள்
தமிழ்நாட்டை தமிழன் ஆளணுங்கிறது. இது எவ்வளவு பெரிய குற்றச்சொல்லாவும் குற்றச்செயலாகவும் பார்க்கப்படுது பாருங்க. எல்லாரும் தனித்தனியாக வீடு கட்டி குடியேறி போயிட்டான். ஆனால் என் வீட்டில் எல்லாரும் சேர்ந்து குடி கும்மி அடிச்சிட்டு இருக்கான். ஆளாளுக்கு ஒரு லட்டை ஒட்டிட்டு போயிட்டியே, ஏன் லட்டை மட்டும் நொறுக்கி நொறுக்கி எல்லாரும் சாப்பிட்றான். என்னன்னு எனக்கும் புரியல. அதை கேட்டா பாசிசம், சாவனிசம், இனவெறி, சிறங்கு சொரின்னு எதையோ பேசிட்டுருப்பான். எனக்கு அந்த நேரம் ஒரு கோபம் வரும் பாருங்க. இப்போ சீமான் அவன் ஒரு இனவெறியங்கன்னு சொல்லும்போது நமக்கு ஒரு திமிரும் ஒரு பெருவிதமும். எங்கள் அண்ணன் சொல்லுவார்ல கவுண்டமணி, மறக்கா சொல்லு அப்படின்னு. அது ஏன்னா நம்மளை இனவெறியன்னு சொல்லும்போது அப்போ நல்ல தமிழ் தாய்க்கு நல்ல தகப்பனுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம். அதை உறுதி செய்கிறான் அவன், உறுதி செய்கிறான். என் மொழியில் நான் பேசணுங்கிறதும் என் மொழியில் நான் படிக்கிறதுங்கிறதும், நாங்கள் என் இன அடையாளத்தை நாங்கள் தமிழர்கள் என்று சொல்வது என் பிறப்பு உரிமை. இதை தடுக்க எவனுக்கு தகுதியும் நேர்மை இருக்குது? இது இருக்குது. ஏன்னா நாங்கள் அதிகாரமற்ற பிள்ளைகளாக இருக்கிறதுனால நீ ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்க. 26 தேர்தலுக்கு பிறகு தெரியும் இந்த ஆட்டம்லாம் என்னன்னு தெரியும்ல. பார்க்க தானே போகிறோம் நாங்கள். எங்கள் அண்ணன் உமா அதை கோச்சிக்காமல் இருக்குன்னு அது திறாரு பாருங்க. பழைய முன்னாள் என் கட்சிங்கிறவல அது என்னாலும் நம்ம கட்சி தான். கவனத்தில் வச்சுக்கணும். என்ன கணேஷ்? கணேஷில் ரொம்ப இளம் வயதிலேயே சட்டமன்ற உறுப்பினராக வந்த என் தம்பி, நல்ல கல்வியாளன், ரொம்ப திறம்பட இயங்கக்கூடிய இது. எங்கள் ஐயாவினுடைய கனவை அந்த இளம் வயதிலே சுமந்து சென்று இன்று சின்னையாவினுடைய செல்லப்பிள்ளையாக இருந்து அவருடைய கனவையும் தூக்கி சுமக்கிற ஒரு இளைய அரசியல் தலைமை. அவருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். என்னுடைய ஆர்வீர் இளவல் என் உயிர் தம்பி கௌதமன், அவருக்கு துணை நின்ற என் தம்பி பாலமுரளி, என்னுடைய தம்பிகள், நடன சண்டை இயக்குனர்கள், ஒளிப்பதிவாளர் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். உலகெங்கும் பரவி வாழக்கூடிய என் உயிர் சொந்தங்கள் எல்லோரும் என் அன்பு தம்பி கௌதமனுடைய இந்த சிறந்த படைப்பாக வரக்கூடிய படையாண்ட மாவீரா என்ற இந்த படத்திற்கு பெரும் ஆதரவையும் வரவேற்பையும் கொடுத்து நீங்கள் வெற்றி பெறச் செய்ய வேண்டும். அது தமிழனாக பிறந்த ஒவ்வொருத்தருடைய பிறவி கடமை. அதை உணர்ந்து நீங்கள் செய்வீர்கள் என்று நான் உங்களை பேரன்பு கொண்டு வேண்டுகிறேன். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நிறைந்த அன்பும் நன்றியும் வணக்கமும்.